விட்டு திரும்ப அதே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதையும் நம்பிட்டு ஒரு இதாக பேசுவீங்கல்ல, அது மாதிரி இருக்கு எனக்கு. எல்லாமே படம் தானே தெரியும். எப்படி தெரியும்? சிங்கப்பூர்ல சித்தப்பா பார்த்தாரு, மலேசியால மாமா பார்த்தாரு, அவர் சென்சார்ல எங்கள் மாமா சென்சார்ல இருக்காரு. இப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா ஸ்கேமா சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. ஆனா இருந்துமே இதை நம்பிக்கிட்டு இது இது உண்மைன்னா இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்குங்க. எப்படி இது? கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த இதெல்லாம் பழசெல்லாம் மறந்து அப்புறம் இந்த கஜினி மாதிரி திரும்ப அனிருத் இதாயிருக்கீங்களா? அனிருத் கப்பு போட்டா ஹிட் ஆயிரும்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. கார்த்திக் இன்னைக்கு என்ன மட்டா சாங் கேட்டுட்டு ஒரு ரவுசா என்னமோ சவுண்டே வேற மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. அப்படிலாம் இல்லையே, நானும் பேசிட்டு இருக்கேன். டிராவலிங்ல இருக்கீங்களா ப்ரோ? மாதிரி அப்படி இல்ல கேக்குது உங்க உங்களுக்கு? வாய்ஸ் இப்போ நான் 2 வீட்டில் தாங்க இருக்கேன். இது வேற வேற மாதிரி ஃபோன், இருக்கு. வேற ஃபோன். நேற்று வேற ஃபோன், இன்னைக்கு வேற ஃபோன். அது அதான் ஒரு ஃபோன் நீங்க வச்சிருக்கீங்க. வேற ஜோன் போயிட்டீங்க போல நினைச்சேன். வேற ஜோன், இன்னைக்கு வேற அந்த சாங் வந்துச்சு. வேற ஜோன் இந்த இல்லைங்க, ஜோன்ல தான் வேற இருக்குது. ஃபோனுங்க. சரி சரி சரி. கடவுளே, வேற ஃபோனுங்க அது. நான் ஊருக்கு வந்தனால அந்த ஃபோன் எடுத்துட மாட்டேன். ஸோ ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால இந்த அதான் ஃபோன் ஒரு யூஸ் பண்ணுறேன். மாதிரி நீங்க பேசுறீங்க, அதனால சரி கேட்டப்பா. ஹாய் கார்த்திக் ப்ரோ. சென்னையில் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு ஒரு ஃபோன் மட்டும் இந்த யூடியூப் பார்க்கறதுக்கு நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஃபோன். இந்த ஃபோன்னா இந்த ஓப்போ வச்சுருந்தாங்க பழைய ஃபோனு. அந்த ஓப்போ இன்னும் யாருக்கும் கொடுக்காம அப்படி வச்சுட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். அதில் தான் ஸ்பேஸ் எல்லாம் போடுவேன் ஒய்ஃபைல. ஊருக்கு போகும்போது வீட்டில் ஒய்ஃபை கிடையாது, அதனால் யூஸ் பண்ணுற ஃபோன் தான் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் அதில் கேட்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. நான் எப்பயும் போல தான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் ப்ரோ, நேத்தி இன்னைக்கு 2 நாளுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஃபோன்னால. மேபி இருக்கலாம், அந்த ஃபோன் வாய்ஸ் அது பிரச்சனையாக தெரியல. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? அதுதான் ப்ரோ, அடிக்காதீங்க ப்ரோ. அதுதான் நல்லா இருக்கா? ஓகே ஓகே. இது வந்து நீங்க அந்த நார்த்துக்கெல்லாம் போயிருந்தீங்களே, அப்போ கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுதாங்க சொல்கிறேன், வீட்டில் ஒய்ஃபை அந்த ஃபோனுக்கு சிம் கார்டு கிடையாதுங்க. அது ஓப்போ ஃபோன், பழைய ஃபோனு. சிம் இல்ல கார்டு எனக்கு கிடையாது. சந்தேகமா இருக்கு. வீட்டில் இருக்கும்போது அந்த ஃபோனை வந்து ஒய்ஃபைல யூஸ் பண்ணுற ஃபோனு. அதில் வந்து ஸ்பேஸ் போட்டு பேசிகிட்டு இருப்பேன் சென்னையில் இருக்கும்போது. இல்லைனா அந்த ஃபோனை அதுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸே பண்ண மாட்டேன், அப்படி வச்சுருவேன். ஊருக்கு போகும்போது இந்த ஒரு ஃபோன் தான் எடுத்துகிட்டு போவேன். அந்த ஒரு ஃபோனில் வந்து பேசுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நார்த்லேயே அப்படி தான் இருந்துச்சு. கார்த்தி ப்ரோ, இன்னைக்கு வந்து மட்டா சாங் நான் கேட்கவே இல்லை. ஸ்பாயிலரா இருக்கு. இப்படி பேசுறது நல்லா இருக்கு இல்லையா உங்களுக்கு? நல்லா இருக்கா? இப்படி பேசுறது நல்லா இருக்குன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். இல்ல, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அது இன்னும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஐ மீன் அது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதான் ஸ்பேஸ் பக்கா. இருங்க கட் பண்ணிட்டு போங்க. ஹலோ. இப்போ ஏஜிஎஸ் வில்லிவாக்கம்ல இன்னும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் ஆகல. ஆனா அடுத்த நாள் ஷோலாம் போட்டிருக்காங்க. ஏன் அது பிளாக் பண்ணியிருப்பாங்க. டிக்கெட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. யாராவது கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த ஃபுல் டேயும் எந்த ஆன்லைன்ல போட மாட்டாங்களா டிக்கெட்ஸ்? அது தெரியல ப்ரோ, போடுவாங்க ப்ரோ. நான் வந்து இன்னைக்கு மட்டா சாங் கேட்கவே இல்லை ப்ரோ, ஸ்பாயிலரா இருக்குன்னு. அது டைரக்டா படம் தான் அதுல பார்க்க போறேன் என்னங்க நான். ஸ்பாயிலர் இருக்கு எனக்கு புரியலங்க. அந்த இருக்கு பாட்டுல ப்ரோ. என்னங்க ஸ்பாயிலர் இருக்கு? நல்ல முடிவு தானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல முடிவு தான். இல்ல, அதோட செட்டப்பே எனக்கு வந்து எப்படி நடக்க போகுதுன்னு கதையில வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதனால எதுவுமே பாக்குறது இல்ல. ஒரு வாரம் எதுவுமே போனை தொடாம இருந்தாதான் அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வேற ரிவ்யூ போட்டு 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 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உசு பேசிட்டு இருக்காங்க இந்த ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதே. ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. நான் இங்கே யூகேலேருந்து பேசுகிறேன் ப்ரோ. ஆக்சுவலாக இங்கே யூகேல ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் 11:45 PM ஆக்சுவலாக வெனஸ்டே நைட்டு. ஓகே ஓகே. ஐ திங்க் அதான் ஃபர்ஸ்ட் ஷோன்னு நினைக்கிறேன். 11:45 PM-னா 4:15 AM ஓகே ஓகே இந்தியா ஓகே. டைம். ம் அதுதான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது ஃபுல் ஆகிடுச்சு ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு ஈவினிங் ஷோ தான் புக் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அது கிடச்சிருச்சு, ஸோ அதனால ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இங்கே அஹிம்சா கலக்குறாங்க ப்ரோ. இங்கே லெஸ்டர் ஸ்கொயர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பேனர்லாம் இது பண்ணி எல்லா பஸ்லலாம் இது ஒட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன். அவங்க போடுறதை தாண்டி நீங்க போடும்போது சான்ஸ் இருந்தா நீங்க பிக் எடுத்து போடுங்க ப்ரோ. அவங்க நான் எல்லாத்தையும் போடுறாங்க. ஹரிஷ், நான் லண்டன்ல இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ லெஸ்டர் ஸ்கொயர்ல வந்து மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா நான் எஸ்எஸ்கர் அனுப்புறேன். நல்லது தானேப்பா இருக்கு, என்னப்பா நீங்க சொல்றீங்க? இல்ல நான் வந்து அங்க லெஸ்டர் ஸ்கொயர் பக்கத்துல இல்லைன்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்கப்பா, அப்படி சொல்லுங்க. ஆனா பெஸ்டா பண்றாங்க, சூப்பரா எஃபர்ட் எடுத்து ஒரு மூவி எடுத்துட்டா ஓன் ப்ரொடக்ஷன் மூவி மாதிரி பண்றாங்க சூப்பரா. அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி பண்றாங்களே பாருங்க. அதான் ப்ரோ, சீரியஸா எனக்கு கோட்டுக்கு முன்னாடி ஹைப் இல்லாம இருந்துச்சு. பட் இந்த வெங்கட் பிரபு இன்டர்வியூஸ் பார்த்த உடனே ஒரு மாதிரி வெறியேற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அவன் கான்பிடன்ட் பயங்கரமா இருக்கு ப்ரோ. டாக்டர் சீரியஸா தூங்கலையா டாக்டர்? இல்ல, நல்ல தூங்க கான்பிடன்ஸ் வச்சிருவோம். தெரியுது, நல்ல கான்பிடன்ஸ் தெரியுது டாக்டர், வெங்கட் நீங்க பிரபு. என்ன இன்னைக்கு ஷிஃப்ட் இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு வீக்கெண்ட்யா? நாளைக்கு இல்லையா? மார்னிங் ஷெட்யூல் டாக்டர் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வீக்கெண்ட் இருக்கா? ஐயோ, அவரு பாசிட்டிவா எதுவும் சொன்னா உங்களுக்கு உடனே பொறுக்காதையா, இருக்கியா சொல்ல விடுங்கயா. இப்பதான் டாக்டர் அந்த ஆளு ஏதோ இருப்பா, மனசு மாதிரி சொல்ல வராரு. இரு நாங்க வந்து டாக்டர் கிட்ட பேசிக்கிறோம். டாக்டர் அர்ச்சனா கால் பத்தி இன்டர்வியூ பார்க்கலையா? இல்ல, அது பார்க்கல. ஆக்சுவலி கோட்டு ஹைப் இல்ல அப்படி இப்படின்னு நானே ஓட்டிட்டு தான் இருந்தேன் ஒரு 3 days பேக். பட் இந்த வெங்கட் பிரபு இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி வெறி ஏறுற மாதிரி இருந்துச்சு. என்னடா படத்துல ஏதோ இருக்கு போல, அதான் அவன் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கான். ஏன்னா எந்த படத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்தது இல்ல. மாநாடே அவன் எடுத்து வச்சுட்டு சும்மா படம் பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிற டவுட்ல தான் பேசிட்டு இருந்தான். இதுல பயங்கர ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறான். எனக்கு புரியல. ஐ திங்க் ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கான். நானே புக்கு சொல்லிட்டேன் 2 பேர்கிட்ட, எப்படியா புக் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்ட்டு. பாப்போம். எங்க கார்த்திக் 4 ப்ரோ, மணி ஷோ ஆந்திரா போறியா ப்ரோ? இல்ல, கூப்பிட்டாங்க. விஜய் ஃபேன் ஒருத்தர் கூப்பிட்டாரு. பட் 3 hours டிராவல், நமக்கு டே ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும்ட்டு போகல. இங்கதான் எங்கேயாவது பார்க்கணும். கார்த்தி ப்ரோ, நீங்க அதுவும் ஊர்ல இந்தியா பார்க்க தான்பா. போறீங்களா? என்னங்க? இல்ல, நீங்க ஊர்ல இருக்கீங்களே, ஊர்ல வந்து கோட்டு பார்க்க போறீங்களான்னு கேட்டேன். இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ, எங்க பாக்குறதுன்னு. சேலத்துலயா சென்னையிலயா? அன்னைக்கு இங்க இருக்குமா அங்க பாத்துருவோம். கார்த்திக் கார்த்தி ப்ரோ, ப்ரோ, உங்களுக்கு எங்களுக்கு எப்படி ஒரு இருந்தது டிக்கெட் மட்ட கொடுங்க. சாங்? கார்த்திக் ப்ரோ, சேலம்னா நீங்க ட்விட் போட்டுருங்க, இந்த தேட்டர்னு சொல்லுங்க, மீட் பண்ணலாம்ல. நீ அஜித் ஃபேன் தானே? என்ன ப்ரோ, அஜித் ஃபேனா இருந்தாலும் சரி, விஜய் ஃபேனா இருந்தாலும் ரெண்டு பேருமே இப்போ அவங்க இப்போ படத்தை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க அஜித் போறாங்க. தான் நம்ம கோட்டை சப்போர்ட் பண்றாருல, அப்புறம் என்னப்பா, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் இல்ல? சரி ஓகே, எந்த தேட்டர்ல பாக்குறேன்னு சொல்றேன். இல்ல சென்னை தான், சென்னையா சேலமா தெரியல, பார்ப்போம். ப்ரோ, கார்த்தி அதே ப்ரோ, மாதிரி எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் பத்தி ஷோ ஒருத்தங்க டிக்கெட் கொடுங்க. இன்டர்வியூ பத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா கொடுக்குறாருன்ட்டு. நானும் அந்த விஷயம் பார்த்தேன்.
எனக்கு என்ன ஒண்ணு ஞாபகம் வருதுன்னா, விவேக படம் வந்தப்ப சிவா எல்லா இன்டர்வியூ சிவா படத்தை பத்தி அப்படி ஓகன்னாரு. ஆனா படம் பயங்கர அடி. எனக்கு அந்த மாதிரி வந்துடக்கூடாது. என்ன விபி ரொம்ப பிடிக்கும், பார்க்கலாம். சீச்சி இதுல விஜய் நடிச்சிருக்காரு, அப்படிலாம் வராது ப்ரோ. ப்ரோ எதுக்கு இந்த என்ன ப்ரோ வன்மம்? ஹரிஷ் இருங்க. நானும் தவளபதி ஃபேன் தான். நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஹரிஷ் உடனே இந்தியன் வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்பேஸ் டோக்குமே வந்துட்டு இன்டர்வியூஸ் இப்படிதான் கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னா பேசினா உடனே இது விஜய் நடிச்சிருக்காரு. ஏங்க நான் பேசினா மட்டும் ஃபன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, இது என்னங்க இது கூத்தா இருக்கு? இல்ல அது வேற யாராவது நடிச்சிருக்காங்க. ஈவன் மியூசிக் சொல்லுங்களேன், இன்னும் ஃபன்னா இருக்கும். சரி, யுவன் மியூசிக் வந்து அஜித்துக்கு கண்டிப்பா எவர் பெஸ்ட், அது ஒத்துதான் ஆகணும். அது எப்படி நான் எடுத்துக்க முடியும் கிரெடிட்? அஜித்துக்கு தான் பெஸ்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு யுவன். மட்ட சாங் வந்து புதுப்பேட்டை சாங் மாதிரியே இருக்கு. அப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தானே? இல்ல அதே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. ப்ரோ வந்த சாங்லயே இது இன்ஸ்டன்டா தியேட்டர் மெட்டீரியல் பயங்கரமா இருக்கும். ஷோர் ஷாட்டா செம்மையா இருக்கு ப்ரோ பயங்கர ஒர்க் ஆக்சுவலா. ஆகும். ஆமா, தியேட்டர் எல்லாம் செம்மையா இருக்கும். எல்லா பேப்பர்லாம் கிழிச்சு எடுத்துட்டு போக வேண்டியதான். ஆனா அந்த வேர்டு திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. வெறும் மட்டன் தான் வருது ப்ரோ. எதுக்கு இந்த உங்களுக்கு பிடிச்ச நெகட்டிவ் வார்த்தையை ஃபீல் போட்டு உனக்கு? பாடிக்கங்க. அந்த டான்ஸ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு, ஒரு 10 செகண்ட். என்ன ஆசிம் சம்பவம் உறுதி போட்டிருக்கு, FDFS டான்ஸ் இந்த வாட்டியும் கன்ஃபார்ம் போட்டிருக்கே ஃப்ரம் தலைவர் ஃபேன். எனக்கு மேல வைபா இருக்கியா? அந்த வெங்கட் பிரபு இன்டர்வியூஸ் தான் பயங்கரமா வைப் ஏத்தி விட்டுறது. சத்தியமா அது வரைக்கும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நானே ஓட்டிட்டு தான் இருந்தேன், செமையா ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் முன்னாடி என்னடா ஹைப்பே இல்லை, என்ன இவங்க வந்து எல்சியோ லியோக்கு இருந்த ஒரு ஹைப்பும் இல்லை, அப்படி இப்படின்னு தான் இருந்தேன். வெங்கட் பிரபு இன்டர்வியூஸ் தான் மைண்டை மாத்தி விட்டுருச்சு. நீ அப்படியே இருந்திருக்கலாம், சரி விடு. கார்த்திக் ப்ரோ சாரி, இது வந்து அன்ரிலேட்டட் டு கோட்டு. பட் வலைபேச்சு ஏன் இவ்வளோ வன்மமா இருக்காங்க? யோகி பாபு டெய்லி யோகி பாபுக்கு ஸ்பெஷலா வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு கேவலமா இறங்கிட்டாங்க இவர் சொல்ற மாதிரி. ஒருத்தனை காலி பண்ணணும் பேமெண்ட் எதிர்த்துட்டானா வரல அவனை ப்ரோ. இப்படி அடிக்கிறானுங்க. அவனுங்களை தொட்டுட்டாங்கன்னா அவன் வச்சு செய்யறானுங்க. இல்லங்க பேமெண்ட் வரலங்க, அப்புறம் என்னங்க பண்ணுவாங்க? இப்படி கேட்டா தான் பேமெண்ட் வரும். அவங்க வேலைக்கு நடிச்சதுக்கு இன்னைக்கு deserve யாரோ தான் ப்ரொடியூசரை payment கூட்டிட்டு வரணும். வந்து பேச வைக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வார்னிங் மாதிரி பண்றாங்க ப்ரோ. அவங்க யார வேணா பேசுவாங்க, ஆனா திருப்பி யாராச்சும் பேசிட்டா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி செய்யறேன் பாருன்ற மாதிரி. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆக்சுவலா அவங்க பண்றது. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல சத்தியம் போட சொன்னாங்க பாரு, அதெல்லாம் கேட்டு என்னடா இவங்க எல்லாம் நிஜமாவே வளர்ந்தவனுங்களா இல்ல இப்படி எங்க இருந்தாவது ஓடி வந்துட்டாங்களான்ற மாதிரி. சாமி கிட்ட சத்தியம் போடு, இங்க சத்தியம் போடு, அம்மா மேல பிராமிசிங்கிறானுங்க. இல்ல ஹரிஷ், அது அவங்க ரொம்ப பகுத்தறிவா பேசுற மாதிரி பேசுவாங்க தெரியுமா நிறைய வீடியோஸ்ல. அன்னைக்கு மட்டும் என்ன இப்படி ரொம்ப ஆப்போசிட்டா பேசுனாங்க. இங்க அப்படி புரியல. சொல்லிப்பாங்க, எப்பவுமே அப்படிதாங்க அவனுங்க. ஏதோ அந்த 40% உண்மையான விஷயத்த சொல்றதுனால அவங்கள வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோவோ எதையோ ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நோ மீன்ஸ் நோ சொல்லும் போதே அவங்க வந்து அவங்களோட லட்சணம் புரிஞ்சிருச்சு 4-5 இயர்ஸ் பேக். கார்த்தி ப்ரோ வெயிட், இது சூர்யாவும் இந்த கங்குவாவும் இன்னொரு படம் ரஜினி படம் கிளாஷ் ஆகுமா? கிளாஷ் ஆகாது. அதாவது சூர்யா and அஜித் படம் கிளாஷ் ஆகுமான்னு கேட்க அஜித்தோட விடாமுயற்சி. கங்குவா சோலோ ரிலீஸ் தான். சூர்யா பேசுறத பார்த்தா சோலோ ரிலீஸ் தான் பண்ணுவாங்க போல. அதான் விடாமுயற்சியும் விடாமுயற்சி கங்குவாவும் எடுத்துக்க, விடாமுயற்சியோட இல்ல விட்டுற வேண்டியது என்னப்பா? இல்ல கங்குவா கிளாஷ் ஆகிறதுக்கு என்ன டேட் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி? தீபாவளிக்கு படம் 2 படம் கிடையாது தெரிஞ்சு போயிட்டு. இதை விட்டா இடையில டேட்டே கிடையாது. சாதாரண வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கிளாஷ் ஷூட் என்ன ப்ரோ? இல்ல அஜித்தோட விடலாம்ல, அஜித்தோட விடலாம தாராளமா விடலாம் ப்ரோ. தமிழ் சினிமால யாரும் போட்டி போடலாம்னு தப்பே கிடையாது. எங்க ரஜினி சாரோடயே விடாததுக்கு மாட்டான்ட்டு போயிட்டாங்க. அஜித் சாரோட போயெல்லாம் ஆல்ரெடி அவரு அதுலயே சிவா ஒத்துக்க கிளாஸ் இல்ல மாட்டாருல. அஜித்துக்கு தான் கொஞ்சம் இது நினைக்கிறேன்.
இல்லங்க நீங்க சொல்ற மாதிரி டேட்டே கிடையாதுங்க. இப்ப 2 படத்துக்கும் பொங்கல் வரைக்கும் நல்ல டேட்டே கிடையாது கிளாஸ் வர்றதுக்கு. இப்போ டிசம்பர் 20 வந்து விடுதலை 2 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வருதா வராதான்னு தெரியல. அடுத்து வந்து டிசம்பர் கேம் சேஞ்சரு, புஷ்பா 2 இருக்கு. நவம்பர் 14ஆம் தேதி 2 படத்தையும் கிளாஸ் விட்டு என்ன போச்சு? தீபாவளி விட்டுட்டு அக்டோபர் 10 விட்டுட்டு நவம்பர் 14 போக போறாங்க. இப்போ சோலோ விட்டா மட்டும் 2 வாரம் தான் மேக்ஸிமம். அதுக்கே டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோலோ ரிலீஸ்க்கு. இப்போ கண்டினியூஸா நவம்பர்னு போனாலும் டிசம்பர் 6க்கு மேல பெரிய படம்லாம் வந்துரும். ஸோ இந்த 2 வீக்ஸ்ல மேபி சோலோவா வந்தா இது இருக்குமான்னு தெரியல. ஐ மீன் பிசினஸ் பீப்புளுக்கு பெட்டரா தெரியும். எந்த பட் படமா இருந்தாலுமே 2 வாரம் தான் ப்ரோ. இல்ல இப்போ வந்து சூர்யா சாரே சொல்லியிருக்காரு ரஜினி சாரோட கிளாஸ் விட்டா பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா சூர்யா 44 சம்மர் பிளான் பண்றாங்க, கூலியும் சம்மர் பிளான் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் சேம் டேட்ல வருது, ஒரு ஏப்ரல் 10 இருந்து வருது அப்படின்னா அப்பயும் இப்படி நீங்க பண்ணுவாங்களா? போஸ்ட்பான் பண்ணது கூட ஓகே மதன். பட் என்னமோ மூத்தவர், அவருக்கு நம்ம வந்து மரியாதை, இதெல்லாம் வந்துட்டு டோட்டல் ஒரு இதுவா இருந்துச்சு, ஹம்பக்கா இருந்துச்சு. விட்டா ஆமா நம்ம நல்லது படம், நம்ம படத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு அவன் மத்தவன் ஃபேன்ஸ் கிண்டல் பண்றது இருக்கட்டும், ஓன் சூர்யா ஃபேன்ஸ் இன்னைக்கு 1000 பேர் உட்கார்ந்து கழுவி கழுவி ஊத்திருக்காங்க நேரா ஸ்டூடியோஸ் கிரீன் டேக் பண்ணி. ப்ரோ இருந்தாலும் அது எல்லாருமே ஒரு மரியாதை தானே 100% ப்ரோ. டிசப்பாயிண்டட். அது இல்ல அது இருக்கட்டும் ப்ரோ. அது ஃபேன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? நான் என்ன விடுங்க, உங்களை விடுங்க, ஐ மீன் உங்களுக்கு தெரியல என்ன ஃபேன் தெரியல. பட் ஃபேன்ஸுக்கே அது வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஏற்கனவே தேர் டிசப்பாயிண்டட் இன் மூவிங். அப்போ வந்துட்டு 300 வர படத்துக்கு போயிட்டு அங்க மரியாதை அதெல்லாம் வந்துட்டு வியாபாரம் ஆகிற மாதிரி இல்ல அந்த விஷயம் பேசுறது. அதான் அவர் கடைசியா ப்ரே பண்ணிக்கோங்கன்ட்டாரு. அதான் இவரே படத்தை ஹைப்பை வேற குறைக்கிற மாதிரி ஒரு பேசிட்டாருன்னு தோணுது இருக்கும். பார்ப்போம், மேபி அடுத்த சாங்ஸ் எனக்கு ட்ரெய்லர் வந்து கோட் வந்து கொஞ்சம் ஜெயிலர் மாதிரி இருக்குன்னு தோணுது. ப்ரோ அவர் வெங்கட் பிரபு சிவாஜி மாதிரி இருக்குன்ட்டாரு. சிவாஜியா? ஆமா ப்ரோ, இன்டர்வியூல இல்ல நான் சொல்லிருக்காரு சீரியஸா சொல்றேன். லாஸ்ட். நான் வந்து சும்மாலாம் சொல்லுவேன். இல்ல அவர் கேட்டாரு லாஸ்டா அந்த கமர்ஷியல் படம் எது செம்மையா இருக்குன்னு கேட்கும்போது சிவாஜி தான் எனக்கு, அதுக்கப்புறம் இது இருக்கும் கோட் இருக்கும் அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சிவாஜி தாங்க சரியான அந்த அளவுக்கு கமர்ஷியலா சிவாஜி எண்ட் டு அதான் ப்ரோ, எண்ட் வாய்ப்பே இல்ல. பக்கா கமர்ஷியல் ப்ரோ அது. இல்ல இந்த ஜெயிலர்ல வந்து அப்பா சன்னோட இது வந்து இதுலயும் இருக்கும். அதனால மேபி கோட்ல அந்த இது இருக்குல்ல. சிவாஜி மார்க்கெட்னு சொல்ல டியூரேஷன் வச்சு சொல்றாரான்னு தெரியல. அது செக் பண்ணி போகணும். சிவாஜி வந்து கமர்ஷியலாவும் சரி, சாங்ஸ் கொஞ்சம் இல்ல சிவாஜில பிரம்மாண்டம், வந்து எல்லா இந்த நல்லா எமோஷனுமே இருக்கும் ப்ரோ. ஒரு எல்லாமே இருக்கும் சிவாஜில. சீரியஸும் இருக்கும், காமெடியும் இருக்கும், அந்த மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கலந்த இதா இருக்கும், ஃபைட்டும் இருக்கும். என்ன கூப்பிடுங்க, என்னாச்சு? நேற்று 12 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டாரு, அதுக்கப்புறம் என்ன சும்மா அதுக்கே அவருக்கு முதுகுவலி வந்திருக்கும் ப்ரோ. லைவ் போட்டுட்டு இருக்காரு, உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப இன்டராக்ஷன் கம்மியா தான் இருக்குது, ஸ்பேஸ்ல மாதிரி இல்ல. ஆனா எல்லாரும் இன்சைட் ரிப்போர்ட் போட்டாங்க. 4 பேர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் கார்த்தி ப்ரோ என்ன ப்ரோ இவங்க ஸ்பாயிலர் தான் விடுறாங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. படம் நல்லா இருக்குன்னு சொன்னா ஸ்பாயிலர் ஆயா? புதுசா இருக்கு இன்சைட் ரிப்போர்ட். என்னங்க இன்சைட் ரிப்போர்ட்? என்னங்க பிரைவேட் ஸ்கிரீனிங் நடந்துருச்சுங்க இன்னைக்கு. அதுல இருந்து எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் போட்டிருக்காங்க படத்தை பத்தி. பார்த்தவன் எவனா படத்தை பத்தி போட்டிருக்கானா ப்ரோ? அது ஜெகதீஷ் அது பேர் ஒரு நான் படம் பார்த்துட்டேன் சூப்பரா இருக்குன்னு எவனா போட்டிருக்கானா? பார்த்தவனே போடல, நான் ஏதாவது விசாரிச்சு போடணும்னு கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, வித்தூர்ஸ் அந்த ப்ரொடியூசர் இல்லைங்க பாருங்க, நான் ஒரு படத்தை பார்த்துட்டேன் சரியா, படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. என்ன பண்ணும், நான் படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு இவ்வளவுதானே பேசணும். அது யாரோ பண்ணியிருக்காங்களா? அப்புறம் இன்சரி கேளுங்க என்ன நான் போய் விசாரிச்சு நீங்க பார்த்துட்டீங்களாமே இல்ல சொல்றாங்களே அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இல்லைங்க, மத்தவங்க கேட்டுட்டு இருக்கேன். பார்த்தவனே சொல்றதுக்கு பம்பிட்டு இருக்கானா? எனக்கு புரியல. ஒண்ணு நீ பார்த்தவன் தாங்க போட்டிருக்கான். ஐயப்பனே போட்டிருக்காரு ப்ரோ. ஐயப்பன் போட்டிருக்காரு. ஏங்க பார்த்தவங்க யாராவது, அதாவது பார்த்து இப்ப நான் ஒரு படத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நான் படம் பார்த்துட்டேங்க சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். 4 நாள் கழிச்சு இவங்க பார்த்துட போறாங்க. ஒன்னும் அதை பண்ணணும், இல்லையா நீ படமே பார்க்கல, இல்லைங்க நான் 5வது தான் பார்க்க போறேன்னு சொல்லணும். நான் பார்த்துட்டேன் எப்படி இருக்கு இன்சைட் ரிப்போர்ட் யார்ட்ட வந்து கேட்க சொல்லுங்க. நான் எங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், விசாரணை பண்ணணும். பார்த்தா பார்த்துட்டேன்னு நீ சொல்லு.
இல்லையா விடு, ஏன் அடுத்தவனுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்க முதல்ல அதான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, அந்த ஜெகதீஷ் வந்து பிஆர் அவரு போட்டிருக்காரு இந்த அதை வச்சு இந்த ஒரு 5 சிம்பிள் வச்சு இந்த வின்னர் எப்படின்னு அந்த அனிருத் போட்டிருந்தாலும் முதல் நாள் ப்ரோ ரிவ்யூ படம் அதே பார்த்துட்டீங்க பாருங்க. வெரி அதை சிம்பிள். அதை படம் சொல்றாங்க ப்ரோ. படம் பார்த்துட்டேன். படம் நல்லா இருக்கு, சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட், அவ்வளோதான். இதை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓ நீங்க பாத்தீங்களா ப்ரோ? யாரும் தான் பார்த்தா சொல்லிட்டு போலாங்கன்றங்க. நான் ஏங்க இந்த படத்துக்கு இப்போ கருடன்லாம் முன்னாடி பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், கருடன் பிளாக் பஸ்டர் ரிலீஸ் முன்னாடி பார்த்தோமா சொன்னோமா? மகாராஜா லியோக்கு கூட தான் சொன்னீங்க பிளாக் பஸ்டர்னு ரிலீஸ்க்கு முன்னாடி. அது மட்டும் எப்படி இல்ல அவர் சொன்னீங்க? பாக்கல. ரிலீஸ்க்கு அவர் முன்னாடி எங்க பாத்தீங்களா சொன்னேன்? ப்ரோ நான் என்ன கார்த்திக் படம் லியோ பார்த்துட்டு ப்ரோ? ஆமாங்க, சொன்னேன், படம் ரிலீஸ்க்கு பார்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெட் எல்லாம் கட்டணுமேங்க இங்க. சொன்னேன். படம் ஓடுன்னு சொன்னேங்க. நான் என்ன படம் பார்த்தேன் நான் சொன்னேன்? நான் பார்த்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தது எல்லா மகாராஜா படமும் படம், ஓடும் கருடன் ப்ரோ. பார்த்தேன். நீங்க வந்து பார்த்த அப்படின்னா படங்கள் பார்த்ததுன்னா அப்படி சொல்லியிருப்பேன். கொட்டுகளையும் நான் பார்த்துட்டேன். பார்த்தா நீங்க சொன்னீங்க இது தேட்டருக்கான படம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அமீர் வந்து அடுத்த நீங்க வாரம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஏங்க அது நீங்க சொல்றதுங்க. பார்த்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. என்ன ஆமா, வாரிசு படம் நாங்க பார்த்தவங்க பார்த்தோம். நிறைய பேர், நிறைய படம் இன்னைக்கு இந்த ஸ்கிரீனிங் நடந்திருக்கு அபிஷியலா. வாரிசு எங்க இல்லங்க இன்னொன்னு பார்த்தவன் யாரோ சொல்லிக்கிறேன். ஒருத்தர் சொல்லியிருக்கானு கேக்குறேன். இல்ல அதுதான் ப்ரோ, ஆமாங்க, அதாங்க சொல்றேன். உங்ககிட்ட சொல்லலைங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இருங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன சொன்னாங்க நீங்க படம்? பார்த்துட்டு ஓப்பனாவே சொல்லிட வேண்டியதானே? ஓப்பனா வெளியே ஒன்னும் சொல்லாதீங்க ப்ரோ நீங்க. பிரசாந்த் ப்ரோ கூட இதெல்லாம் கப்லாம் நியாயமா போட்டிருக்காரு. இருக்கு எனக்கு. ஏங்க அந்த கப்பு போடுங்க, சாசரை போடுங்க, ஸ்பூனை போடுங்க, அது தேவையில்லைங்க. படம் பார்த்துட்டேன்னா பார்த்துட்டேன், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. அப்படி யாரா போட்டிருக்காங்களா? படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போடுவாங்களா அந்த மாதிரி? எத்தனை பேர் போட்டிருக்காங்க? என்னங்க கவனி பண்றீங்க? எங்க இது டெமாண்டி காலனி வந்துருச்சு பாத்துட்டேன்னு போட்டாரு. டெமாண்டி காலனி வந்துருச்சு சூப்பரா இருக்கு. வாழைப்படத்துக்கு எத்தனை பேர் போட்டு? ஆமாங்க, இல்ல டிமாண்டி காலனிக்கு அவரே பார்த்தாரு. ஓகேவா, வருணே பார்த்தாரு. இதுக்கு ஆஸ் பர் சோர்சஸ் தான் போட்டிருக்காங்க. ஆமா, எல்லாருமே போய் படத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது வந்து ப்ரோ நாளைக்கு வந்து வலைபேச்சுல வந்து ஃபுல் கதையை சொல்லிடுவாங்க போல. ஹரிஷ் ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இப்ப விபி படத்துல வந்து கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்டே இருக்கும். அதை வந்து செலிபிரிட்டி ஷோன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அது வந்து வெளில இப்போதைக்கு விட மாட்டாங்க. அதனால மேபி படமே பாத்துருக்க மாட்டாங்க. சிம்பிளா இவங்களா சும்மா அடிச்சு விடுறாங்க. இல்லைங்க அபிஷியலா இல்ல மேபி யாரு பாத்துருப்பானா, அவரு இவரு பாத்துருப்பாரு, ஜெகதீஷ் பாத்துருப்பாரு. அத வேற யாரும் படம்லாம் பாக்கல. இல்ல ப்ரோ, பிரைவேட் ஸ்கிரீனிங் நீங்க சொன்ன மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு விபி யூனிட் இந்த மாதிரி க்ளோஸா தான் பாத்துருக்காங்க. ஓகேவா, அவங்க எல்லாம் வந்து படம் சூப்பரா இருக்கு பார்த்தேன் இன்னைக்கு ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றத அவங்க இதை வந்து வெளிப்படுத்துறாங்க, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றாங்க. என்னங்க என்ன இருக்கு போடுறது அவங்க விருப்பங்க. நீங்க போய் போடாதுன்னு நீங்க எங்க சொல்றீங்க? அப்புறம் நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா, நாங்க ஒண்ணும் நோண்டலைங்க. எங்க கான்பிடன்ஸ் இருக்கு, வந்து ரிப்போர்ட் படி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இல்லங்க, ஒரு வந்து இப்ப அனிருத் வந்து ஒரு படத்துக்கு அந்த மாதிரி வின் கப்பு போடுறாருன்னா படம் ஃபுல்லா ஒரு ஆர்ஆர் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் நமக்கு எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியும். இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம பிரசாந்த் போட்டிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் படம் பாத்துருக்காரு நினைக்கிறீங்களா? அவரு பாத்துட்டு நான் போட்டிருக்காரு. அவர் சும்மா இல்லங்க, அதே மாதிரிதான் கப்பதான் போட்டிருக்காரு. ப்ரோ நிஜமாவே ஸ்கிரீனிங் நடந்திருக்கு ப்ரோ. பார்த்ததுல எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்றத வச்சு போடுறாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? புரியல எனக்கு. போட்டிருக்கலாம்னு கேக்குறேன் நானு. பார்த்தவங்க போடுறது அவங்க விருப்பம். அவங்க போடுற போது பாத்துக்கோங்க. இந்த மலேசியா மாமா, சிங்கப்பூர் சித்தப்பா கதையே இருக்கு ப்ரோ. வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. அதுவும் இல்லன்னு இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். வேற ஏதாவது இருந்தா நீங்க பேசுங்க, அதை பத்தி பேசுவோம். தலைவர் டென்ஷன் ஆயிட்டாப்ல. புக்கிங் பத்தி சொல்லுங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? யூகேல இருக்கீங்களா, தமிழ்நாடு வந்துட்டீங்களா படம் பார்க்க? கனடால உட்காந்து பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இல்ல இங்க வந்திருப்பாரு படம் பாக்குறதுக்கு. ரோகிணி வெற்றி இருக்கலாம். இல்லங்க இங்கதான் பாக்குறேன். சரி, எங்க எல்லாருமே நீங்களே பாத்துட்டு சொல்லுங்க. ஏங்க அப்பவே என்ன சொல்லுவாங்க, இவன் ஃபேனுங்க இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வீக்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா சம்பவம் உறுதி ப்ரோ. அன்னைக்கு பெட்டு கட்டினவெல்லாம் இங்க வர சொல்லுங்க. யாரும் லியோ அளவுக்கு இருக்குமா இது இருக்கும்லாம் இங்க கேட்டிருந்தாங்க. அவங்கள வேணா இப்ப வர சொல்லுங்க, பேசுவோம். அவ்வளவுதான். இல்ல படம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. வராதுக்கு முன்னாடியா அவங்களும் பார்க்க மாட்டாங்க, நீங்களும் பாத்துருக்க மாட்டீங்க. இல்ல படத்தை சொல்றேன், அதெல்லாம் கிடையாது. இப்பவே பேசுவேன். இல்ல படத்தை சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்து கங்கோ போஸ்ட்போன் ஆயிட்டு அந்த ரேட்ல வேற என்ன ப்ரோ பெரிய படம் ஏதாவது வருமா? இறக்குனா நல்லாதான் இருக்கும். நல்ல படத்தை
ஒரு கமர்ஷியல் படத்தை இறக்கலாம். படம் எங்க இல்ல. வேட்டைன்னு வருதுல்ல? வேட்டைன்னு வருதுங்க. வேற ஏதாவது அது கூட சொல்றேன். படம் இல்ல, வேற இல்ல, வேற எதுவும் ரெடியா இல்ல. ப்ரோ உங்க படம் சொல்றாங்களே ப்ரோ, பிளட்டி பர்கர் ஏதோ மேபி கங்கா தீபாவளிக்குன்னு சொல்றாங்க, அது கன்ஃபார்மா? தீபாவளி தான் பிளான் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ வேட்டையன் பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? என்ன ஐடியா ஏங்க? இது என்னங்க அது இன்சைடு ஐடியா? நீங்க எங்கேயும் கண்டுபிடிச்சீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கேட்டு நமக்கு என்ன ஏங்க இவ்வளவு நாள் ஸ்பேஸ்ல இததானங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்னமோ இன்னைக்குதான் முதல் முறையா வந்து யாரும் கேக்குற மாதிரி நான் சொல்றீங்களே. பார்த்த படத்தை கார்த்திக் ப்ரோ நீங்க ராயன் பத்தி கருத்து சொன்னீங்க, அதனால என்ன கேட்டேன். நீங்க என்ன ராயன் நீங்க சொன்னேன்? சொன்னீங்க அந்த ஃபீமேல் கேரக்டர் சூப்பரா இருக்கு, அதனால ஆமாங்க, கேட்டேன். ஃபீமேல் கேரக்டர் நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஃபீமேல் கேரக்டர் நல்லா இருந்துச்சா இல்லையா? அதான் சொன்னேன். படத்தை பத்தி என்ன படம் சுமாரா அப்படி இருந்தது இருக்கு அப்படி ப்ரோ. இருக்குன்னு சொன்னேன் என்ன? இல்ல அத என்ன பாத்துட்டீங்களா? அப்ப படம் பாத்தீங்களா நீங்க? ஏங்க அப்புறம் எப்படி அத ஃபீமேல் கேரக்டர் பத்தி சொன்னீங்க? அவங்க சோர்ஸஸ் சொல்லியிருப்பாங்கல்ல. அது அத மட்டும் வந்து சோர்ஸ் சொல்லலாம். அத வந்து ஏங்க அதுக்கும் காரணமே சொல்லியிருக்கேன். விஜய் சூர்யா சொல்லியிருப்பாரு பேட்டியில, இந்த படத்துல தனுஷுக்கு 100 மார்க் அப்படின்னா துஷராக்கு வந்து 60 மார்க் 70 மார்க், எனக்கு 50 மார்க் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அந்த படத்துல ரோல் அவங்களுக்கு தான் அதிகம், பெரிய ரோல் அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுதான் சொன்னேன். அதே மாதிரிதான் இதுவும். அதே மாதிரிதாங்க. என்னங்க இது அதே மாதிரிதான் இது ஒண்ணு. நம்ம ராயன் வந்து பார்த்துட்டு வந்து ராயன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கா, படம் பார்த்துட்டாங்களாம், திரிச்சிட்டாங்களாம், படம் பார்த்தவங்களாம் தேட்டரில் வந்து சரிட்டாங்களாம், எந்திரிச்சு அழுது கதறி உளுந்து புறந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டேங்க. அது இல்லை. அப்படின்னு யாருமே சொல்லலையேங்க. ஏங்க நீங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த மாதிரி சொல்லலையேங்க யாருமே. நீங்க நீங்க உங்க சோர்ஸ் சொல்றத சொல்லலாம், ஆனா நாங்க சொன்னா அது வந்து என்னங்க இப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நார்மலா இருங்கங்க. எங்க நாங்க ஃபேன்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிதாங்க இருப்போம். என் சோர்ஸ் என்னங்க சொன்னிச்சு, ராயன்ல வந்து விஜய் சூர்யா கேரக்டரோட அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னேன். அது இருந்துச்சு படத்துல. அது அவர் சொன்னதுதான், அவர் பேட்டியிலையும் சொன்னதுதான். அதுதான் நம்ம படத்துல இருந்துச்சு. அப்புறம் என்ன? கார்த்திக் ப்ரோ எனக்கு இது கேட்கணும்னு தோணிட்டு இருந்தது. உங்க டிஸ்ட்ரிபியூட்டரான வேலை ஆக்சுவலி என்னது? நீங்க தான் டிஜிட்டலாவே எல்லாமே பண்ணிடலாம்ல, உங்களுக்கு என்ன வேலை? வேற டாபிக் தானே, பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க, பதில் சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு புரியல. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன வேலைன்னா தியேட்டர்ல அந்த படம் வந்து டீல் பண்ணி பேசுறது ப்ரோ. ஓ நீங்க வந்து இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும்னா நீங்க கான்ட்ராக்ட்ஸ்ல அந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஆமா ஆமா அதெல்லாம் பண்ணுவோம். எல்லாம் லீகல் டேர்ம்ஸ் அதெல்லாம் சைன் பண்றதுக்கு அதுவா? லீகல் டேர்ம்ஸ்லாம் என்ன அக்ரிமெண்ட் இருக்கும், அவ்வளோதான். தேட்டருக்கு டேர்ம்ஸ் ஏதோ அக்ரிமெண்ட், எத்தனை ஷோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். டைவர்ட் பண்ண பார்த்து ஏதோ மக்கள் கேள்வி கேட்டு எதிர்கட்சிக்காரங்களாம் சித்தி பண்றாங்களா? குரோல் நிறைய நம்ம பேச விடாம எல்லாத்தையும் டெவிட் பண்றாங்க போல இருக்கு. கார்த்திக் ப்ரோ, அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னாச்சு? ஏங்க கோட்டு வரைக்கும் எதுவுமே வராதுங்க. கோட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வரும். கோட்டு என்ன ப்ரோ இது வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டா இருக்குது. இது இல்ல நீங்க கோட்டு வர்றதுக்கு முன்னாடி எதுவும் வராதுன்னு சொன்னீங்க. அப்படி இல்லைங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து கோட்டை பத்தி பேசுவோம். கோட்டோட ப்ரமோஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. மெய்யழகன் ஆடியோ லான்ச் இன்னைக்கு வந்துச்சு, அதான் கேட்டேன். அது இன்னைக்கு வந்துருச்சுங்க. அடுத்து அது வந்து 3 வாரத்தில் ரிலீஸ் ஆக ஒரு படம். இதுக்கப்புறம் செப்டம்பர் 27 அது நடந்துருச்சு. ஆனால் அடுத்து ஒரு 1 வீக் பெருசாக ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒன்றா இருக்கும். ஓகே ப்ரோ. 8 செப்டம்பர் 8 மேலே வரும். அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வரும், அப்புறம் வேட்டையன் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வரும். ஏதோ 2 months ப்ரொமோஷன்லாம் சொன்னாங்களே கமல் சார் வச்சு, அதெல்லாம் எப்படி தெரியுமா உங்களுக்கு எதுவும்? எந்த படம்? அமரன் பண்ணுவோம். நல்ல ஆமா ப்ரோ. ஸோ இப்போ வரைக்கும் தீபாவளிக்கு லாக் பண்ணியிருக்காது அமரனும் பிரதர் தானே, இல்லை வேற எதுவும் படம் வருதா ப்ரோ?
பிளடி கரெக்ட். கார்த்தி ப்ரோ, இந்த கூலியோட ஃபர்ஸ்ட் அதாவது போஸ்டர்ஸ் எப்படி இருந்தது? கேரக்டர் போஸ்டர் அது. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு போஸ்டர் அங்கே நல்லா இருக்குன்னு நான் சொன்னா, ஓ இது படத்திலே வராதியா, ஏன் சும்மா பேசிட்டு இருக்கான்னு நீங்க சொல்லுவீங்க. இல்ல சும்மா நல்லா சொல்லுங்க ப்ரோ. இருக்குன்னு சொன்னா நீங்க கூட என்ன நல்லா என்ன இருக்குன்னு ஆக சொன்னா போகுது உங்களுக்கு? சொல்லுங்க. சும்மா சும்மா பேசிட்டு இருக்க முடியுமா? இல்ல அவர் ஏதோ சண்டை வந்துட முடியலன்னு கேள்வி கேட்கிறீங்க. அவர் என்னன்னு தெரியல வந்து அமரன் இது என்ன ஃபர்ஸ்ட் புரியல என்னாச்சு எனக்கு. கேக்குறீங்க. அவரா கேரக்டர் மியூசிக் போட்டு போஸ்டர்ல எப்படி இருக்கு, என்ன இருக்கு, எப்படி என்ன ஏது நான் கார்த்தி சொல்லிட்டு ப்ரோ, இருக்கணும். அப்புறம் என்ன யார் படம் விடாமுயற்சிக்கு பார்த்தாங்கன்னே வந்து தெரியாது. ஆனா படம் பார்த்ததுக்கு என்ன விடாமுயற்சிக்கு கேரக்டர் சொன்னாங்கன்னு நான் போஸ்ட் கேட்டு பண்ணாங்கல்ல, சொல்லணும். நீங்க நினைச்சிட்டு அதே இருக்கீங்க மாதிரி தான் தலைங்களை பார்த்தா. இல்ல அதான் அமரன் ஃபர்ஸ்ட் சீன் என்னாச்சுன்னு கேக்குறீங்க. இவரா வந்து மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. எப்போ ப்ரோ வரும்னு கேட்கலாம். அப்படி அதுலயுமே பார்த்தா நல்லா இங்க இருக்கா, நல்லா எந்த இருக்கா. கேள்வியுமே கேட்க முடியாது இவரை பார்த்து. எல்லாமே இங்க தெரியாததான் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்ல இல்ல அவர் கார்த்தி எது ப்ரோ, சம்பவம் நீங்க தான் பண்ணாதே கேக்குறீங்க ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும். ப்ரோ சினிமா. சோ நீங்க சொல்லணும் எப்படி இருக்குன்னு. கூலி வந்து தமிழ் சினிமாலே பெரிய படங்க. தமிழ் சினிமாலே பெரிய படம்னா உண்மையிலே பெரிய படம். பிஸ்னஸாகவும் சரி, பட்ஜெட்டாகவும் சரி, கேஸ்டிங்காகவும் சரி, வரப்ப கூலி தான் ஹையஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும், ஹையஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும், ஹையஸ்ட் கலெக்ஷனாகவும் இருக்கும். ஓ அப்படி போயிட்டீங்களா நீங்க? ஓகே. இது எப்படி ப்ரோ இப்பவே சொல்றீங்க? யார் ப்ரோ இது சொல்லி சொன்னாங்க? அதுதானே சோர்சஸ் இருக்கு ப்ரோ, சோர்சஸ் இருக்கு. சோர்சஸ், அதுக்கு மட்டும் சோர்சஸ். ஏங்க அந்த படத்தோட இப்பயே ஓவர்சீஸ் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத ஆஃபர் இருக்கு. ஓவர்சீஸ்க்கு டிஜிட்டல் ஆஃபர் இருக்கு. ஸோ அந்த படம் தான் ஹையஸ்ட் இல்லைங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? லியோவுக்கு சரி, லியோ இல்லை, என்ன படம் வருது, கோட்டு. அது வந்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஏன் குதிக்கிறீங்கன்னு கேட்டீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுதாங்க நானும் சொல்றேன். அந்த படத்துக்கு இல்லைங்க ஆஃபர் உங்களுக்கு இல்லைங்க, நீங்க அது என்ன படம், ராயன்ல வந்து எஸ்.ஜே. சூர்யா சொன்னான்னு சொல்றீங்க. ஜெகதீஷ் ப்ரோவும் அஹிம்சாவும் சொல்றதை விட எங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி வேணும்ன்ற அவர் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? இல்ல அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லுங்க. அவர்னா தீபாவளியா வருது, பட்டாசு நான் வெடிக்கிறது. டீ கோடெல்லாம் யாரும் பண்ண முடியாது. சரியா, நான் யாரும் டீ கோட் பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, நான் படம் பார்த்துட்டு சூப்பர் அப்படிலாம் ஏங்க எனக்கு தோழர் ஆதி ஃப்ரெண்டு தான், ஹரிஷ் ஃப்ரெண்டு தான், யார் ஐயப்பன் கூட இருக்கான் தம்பி, எல்லாருமே அப்படிதாங்க. இதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிருக்க முடியுமா? நான் கேட்கறது இங்க பாருங்க, நான் சொல்றது கூலியை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு ஃபேக்டை சொல்றேன். இந்த மாதிரி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்னதானே பொய்ங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அவங்க சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முன்னாடி என்ன வந்து எங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அதுக்கு நாள் இல்லைங்க, நான் இப்போ 4 நாள்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஹரிஷ் ப்ரோ சொல்றாரு 4 நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பார்த்துட்டு போட வேண்டியதானே சூப்பர்னு. அதுதாங்க நீங்க அதுல ஸ்பாய்லர் போடாதீங்கன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம்ல. என்னது புரியல? இல்லைங்க, ஸ்பாய்லர் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி கூட ஸ்கிரீனிங் பண்ணிருக்கலாம்ன்ற. எல்லாம் மேபி பார்த்தவங்க, இப்போ ரிவ்யூ போட்டவங்க செஞ்சவங்க எல்லாம் பார்த்தா எல்லாருமே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த சைடுல இருந்து சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. படம் நல்லா இருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி பண்ணணும்ன்ற. நானே சொல்றேன் படம் நல்லாதான் இருக்கும். சரியா, ஆனா இவங்க வந்து சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னு பதில் சொல்லு அப்படின்னா என்கிட்ட பதில் சொல்ல முடியாது என்னால. நானே சொல்றேன் நீங்க சொல்ல முடியாது, இருக்கும். சரியா, நீங்க சொல்ல முடியாது, அவங்க சொல்றத சொல்றேன். அவங்க சொல்லவே இல்லையே. கார்த்தி ப்ரோ, படம் கமர்ஷியலா இருக்குதா ஊருக்கே தெரியும். நீங்க வந்து புதுசா சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். இப்ப நீ கேள்வி கேட்டீங்கல்ல படம் கமர்ஷியலா இருக்குன்னு, நான் சொன்னேன்னா அது ஊருக்கே தெரியுங்களா, நீ ஏன்டா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கல்ல, அந்த மாதிரிதான் இவங்க கேட்கிற கேள்வி இருக்கு. ஸோ நீங்க சொல்றீங்க கூலிக்கும் அந்த நீங்க சொன்ன நியூஸ் வந்து ஊருக்கே தெரியும்னு சொல்றீங்களா? ஒரு வராத படத்தை வச்சுக்கிட்டு நாளை எது போடுறாங்கன்னு வச்சுட்டு அதை வச்சு ஏங்க கேள்வி கேட்குறீங்க? கட்சியில ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்படி சம்மந்தம் பேசிட்டு இருந்தீங்க, எப்படி கட்சி நடத்துவீங்க? எப்படி உங்களை நம்பி ஒரு எம்ஐ சீட்டு கொடுப்பாங்க கட்சியில? கட்சிக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எல்லாம் என்னென்னத்தையோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. கூலியோட ஆஃபர் வந்து அதிகமா இருக்கு. கூலியில வந்து மல்டி ஸ்டாரா இருக்கு. அதோட பிசினஸ் பெருசா இருக்கு. பட்ஜெட் அதிகமா இருக்கு. 500 கோடி
அபிஷியலா அவங்க சொல்லட்டுங்க, நீங்க ஏன் சொல்றீங்க? கார்த்தி ப்ரோ, அபிஷியலா அவங்க சொல்லட்டும். இப்போ டிவிக்குள்ள வந்து மல்டி அபிஷியலா தான் ஸ்டாரர் டெய்லி போட்டுட்டு இருக்காங்களே அரசியல்வாதிகளா வருவாங்களா? அபிஷியலா அவங்க சொல்லட்டுங்க. ஏங்க அபிஷியலா தான் டெய்லி போட்டுட்டு இருக்காங்களே. எங்க டெய்லியுமே போட்டுட்டு ஒரு இருக்காங்க? ஓவர்சீஸ்ல கலெக்ஷன் எனக்கு டிமாண்ட் இவ்வளவு இருக்கு, பிரசாந்த் ப்ரோ, நம்பர்ஸ் நேத்து நீங்க என்ன போட்டிருக்காங்களா என்ன? என்ன பண்றீங்க ப்ரோ அந்த லைவ்ல? ஆர்டிஸ்டார் ஹலோ கார்த்தி ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ வந்துட்டாரு. பிரசாந்த் அந்த ப்ரோ, அவர் தானே இந்த இங்க வாங்க. நாங்கெல்லாம் கப்புலாம் போட்டது. அரிசி நீங்க நாங்கெல்லாம் காது நாங்கெல்லாம் காது சிம்பிள்லாம் பாலக்காடு போட்டீங்களே, போறோம். எப்படி இருக்கு? எப்படி ப்ரோ பாலக்காடு காது சிம்பிள்லாம் போட்டீங்களே, என்ன என்ன மாதிரி? ஏன் கூலினா பாலக்காடு கதறீங்க அரிசி? ஞான் பாலக்காடு போய் ஐயே, எங்களுக்கு கோட் கதறெல்லாம் கண்டு தேவையில்லைங்க, எங்களுக்கு விஜய் படம் கோட் மட்டும்தான். கண்டு செலிப்ரேஷன் வள்ளிய செலிப்ரேஷன் அங்க வந்து ஒரே ஜாலியா எந்த அதுதான் ஸ்டேட்? டிக்கெட் கேரளாவா? வாங்குறதுக்குலாம் அப்படி போட்டீங்களா பழமும் நீங்க? புட்டும் சாப்பிட்டுட்டு வள்ளிய செலிப்ரேஷன் பண்ணிட்டு கல்லை குடிச்சிட்டு குப்புறப்படுத்துருவோம். சரி, அது டிக்கெட் ஓஹோ வாங்குறது தான் அப்படி போட்டீங்களா? இதெல்லாம் அச்சர் படம் பார்த்துட்டீங்கன்னு நினைச்சிட்டாங்க எல்லாம். என்னது? டிக்கெட் இல்ல வாங்குறது ப்ரோ, தான் அந்த இதெல்லாம் போட்டீங்களா? ப்ரோ அந்த ஆமா 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 ப்ரோ அதை விடுங்க ப்ரோ, அவரை விடுங்க. ஆமா ஆமா. இந்த காது சிம்பிள்லாம் போட்டு என்ன பட்டாசுலாம் ப்ரோ போட்டீங்க, என்ன நீங்களே மேட்ரு? சும்மா பிரசாந்த், நீங்க என்ன பெரிய இன்னைக்கு ட்விஸ்ட் டிக்கெட் வாங்குறதுக்கு தான் போட்டீங்களா? அது நல்லா தெரியும் எதுக்காக அதாவது இங்க போட்டேன்னு. பிரசாந்த் ப்ரோ, நம்ம வந்து இல்ல இல்ல சோர்சஸ்ல கேள்விப்பட்டதை சொல்லக்கூடாதான். தப்பா, அது ரொம்ப தப்பா. ஆமா ஆமா பெரிய வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வந்து போர் தொடுக்க போகுது, இது நம்ம சோர்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கு இட்டு கொடுத்துட்டா, அதனால நாளைக்கு உலகம் அழிய போகுது. டே ஒரு படம் எல்லாம் ஸ்பெஷல் ஷோ பார்த்தாங்க, ஓவர்சீஸ்ல பார்த்தாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு இருக்காங்க, பாசிட்டிவா உங்களுக்கு இருக்குதப்பா ஃபோன் அப்படின்ட்டு சொன்னாங்களா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இல்ல 5 இல்ல அதான் நிமிஷம் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்களா? மெசேஜ் படம் பார்த்துட்டு அனுப்பிச்சாங்களா? ஏதாவது? அதனாலதான் அவர் போட்டிருக்காரு ப்ரோ. மதனு. நான் என்ன சொல்றேன், அதனாலதான் அவர் அதான் மதனு. போட்டிருக்காரு. இப்போ நாளைக்கு வந்து இப்போ நாளைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து அர்ச்சனா கல்பாத்தி மேடம் பார்க்க போறேன், சரியா? அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்க போறேன் நாளைக்கு மத்தியானம் நடக்க போகுது, சரியா? இப்போ நாளைக்கு விஜய் என்னையே பார்த்தேன்னு வச்சுக்குவேன், விஜய் அண்ணன் உங்களுக்கு வந்து 5 அடி பக்கத்துலன்னு சொன்னாரா? இல்லையே, அவர் 10 அடி தூரத்தில் தான் நின்னாரு. அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே. சே 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 சே. அவரை சொல்ல சொல்லுங்க, நாங்க எதை எப்படி தாண்டா நம்புவோம்? இல்லை நான் என்ன கேட்குறேன், எதை தாண்டா நம்புவீங்க? விஜய் என்ன சொன்னாருன்னா, இல்ல விஜய்னு சொன்னாரா? இல்லையே, இது விஜய் மாதிரி தெரியலையே, இது ஏஐயா இருக்கு. அது அப்படி கிடையாது, யார் விஜய் தாண்டா நடிச்சது சொல்றது? சொன்னதை அவர் தான் கேட்டுங்க. சொல்லுவாரு அப்படி அவரு சொன்னாங்க. யார் அவர் எப்ப பிரசாந்த் யார் ப்ரோ யார் என்ன தாண்டா வீக்கெண்ட் சொல்றாரு சரக்கா? நம்மள இல்ல இல்ல நாங்க முடிவு இல்ல பண்ணிக்கிறேங்க. இல்ல இல்ல பிரசாந்த் சொன்னதை ப்ரோ என்ன காட்டுங்க வீக்கெண்ட் சரக்கா? முதல்ல. கள்ளச்சாராயம் நீங்க குடிச்சிருக்க போறீங்க, பார்த்துருங்க. நான் என்ன கார்த்தி படம் ப்ரோ, நல்லா இருக்கு கார்த்தி ப்ரோ, அப்படின்னு இவர் யாரும் வந்து இரு சொல்லிட்டு இரு காட்டுங்க. இரு கள்ள சாரம் இரு குடிக்க இரு தான் ஒரு போறாரு மொக்க ஜோக் ஒருத்தர் கார்த்தி சொல்லிட்டு ப்ரோ. இருக்கா. இரு 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 இரு. இது என்ன கள்ளக்குறிச்சியா? கள்ளச்சாராயம் குடிச்சாக இருக்கு. எவன் இல்ல வந்து இல்ல அந்த மாதிரி தானே கள்ளச்சாராயம் பேசுறீங்க. இல்ல நீங்க வந்து சரக்கு குடிச்சவங்க கூட டீசெண்டா கேரளா பேசுவான் போல. கல்லு குடிக்க இல்ல 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 போறீங்கன்னு சொன்னீங்க. சரக்கு குடிச்சவங்க கூட நீங்க டீசெண்டா கல்லு பேசுவான். குடிக்க தானே சாராயத்தை போறீங்கன்னு குடிச்சிட்டு சொன்னீங்கல்ல. பேசுவாங்கல்ல. இல்ல இல்ல இந்த சாராயத்தை மாதிரியான குடிச்சிட்டு பேசுவான், அந்த மாதிரி தான் காமெடிலாம் பேசுறீங்க. வந்து இல்லையா? சரி, நீங்க என்னைய தெளிவா உனக்கு பிரச்சனை. பேசுங்க. இரு இப்ப யாரு இப்ப இது கத்திட்டு மதன்ஜியா? என்னையா பிரச்சனை உனக்கு? இல்ல இல்ல அதான் சொல்றேன், சரக்கு குடிச்சிட்டு பேசுவான், டீசெண்டா பேசுவான். சாராயத்தை குடிச்சிட்டு பேசுவாங்க, அதே மாதிரி பேசுறீங்க. இந்த ஊர்ல எல்லாம் பாத்துருப்போம்ல, சாராயத்தை குடிச்சிட்டு உளருவாங்க, அந்த மாதிரியே பேசுறீங்க ப்ரோ. அதுக்காக சொல்றேன். பொதுமக்களை நீங்க சொல்லுங்க, மதன்ஜி சாராயம் குடிச்சிருக்காரா, நான் சாராயம் குடிச்சிருக்கேனா? எல்லாம் ஒரு நீங்க தான் ஓட்டிங் ப்ரோ. போடுவோம், இல்ல ஒரு இல்ல ஓட்டிங் அவரு போடுவோம். ஏங்க அவர் 2 ரவுண்டு நீங்க 4 ரவுண்டு குடிச்ச மாதிரி இருக்கு. மதன்ஜி குடிச்சிருக்காருன்னா எல்லாம் கை தூக்குங்கப்பா. பட்ட சாராயம் மாட்டு இருக்குது, எல்லாம் பேட்டரி போட்டு பள்ளிவால் போட்டுருப்பானுங்களா? என்ன ஒரு வலைபேச்சுனா சத்தியம் கேட்பீங்க போல. பாத்தீங்களா, குடிச்சல இல்ல குடிச்சிட்டு எந்த எந்த சரக்கு எந்த பிராண்ட குடிச்சிட்டு இருக்கோம், அது பள்ளி போட்டதான்றது கரெக்டா சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க நான் படம் பிரசாந்த் ப்ரோ, குடிச்சவன் சொல்லுவான். இல்ல 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 எவனோ ஒருத்தன் போட்டதை எடுத்து நம்ம போட்டுட்டு ட்விட்டர்ல அதை கேட்டா கேட்க வேண்டியது. மதன் அவரு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா அவர் என்ன இங்க வச்சுட்டு வாய் பேசிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் போய் நாளைக்கு இன்டர்வியூ எடுக்க போறாரு. டீம் எதுக்கு இவரை மதிச்சு இன்டர்வியூ கொடுக்கணும்? கார்த்தி ப்ரோ, சும்மா நீங்க யாருகிட்டயோ நாளைக்கு ஃபேன் கிட்ட பிரசாந்த் ப்ரோ, பேசுற நீங்க மாதிரி நாளைக்கு பேசிட்டு இன்டர்வியூ இல்ல இருக்காரு. இல்ல எடுக்க போறீங்களா? பிரசாந்த் ப்ரோ பேசுறது எல்லாத்தையும் நாங்களும் ஒரு 10-15 நாளா இல்லங்க கேட்டுட்டு தான் அப்போ ப்ரோ இருக்கேன். இல்ல அது இல்லங்க நான் கேட்காம என்ன கிடையாது. இல்லங்க நான் என்ன கேட்கறேன், எனக்கு வெங்கட் பிரபுன்னா யாருன்னே தெரியாது, எனக்கு யுவன் சங்கர் ராஜா யாருன்னே தெரியாது, என்னங்க அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட்ஸ் யாருமே தெரியாது. அதுக்குள்ள வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, யாராவது தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னென்ன படம், அவர் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபு அசோசியேட் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அவர் 10 தெரியும் வருஷமா தெரியும், பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கான். சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு எது அவர் சொல்ல எனக்கு வரீங்க? அவர் வந்து 10 வருஷமா தெரியும். இந்த மாதிரி அந்த டீமுக்குள்ள மட்டும் எனக்கு 20 பேர் தெரியும். சும்மா உட்காந்துட்டு இங்க வந்து வெட்டி வடை இருக்குல்ல, அதுதான் சொல்றேன் ஒருத்தன் வந்து ஜிலேபி ஏதோ சுத்தல, ஒருத்தன் சரியா? சொன்னாங்க, படம் ஏன்னா வரட்டுங்க, வந்ததுக்கு யோ, அப்புறம் சொல்லுங்கன்ற. ஒரு படம் நல்லா எனக்கு வந்து இருக்குன்னு இல்ல சொன்னா இல்ல இல்ல ஏன் இல்லங்க அவங்க கதறீங்க சொல்றாங்க. அப்படி? இல்ல இல்ல எனக்கு இல்ல வந்து இல்ல வெங்கட் இல்ல வெங்கட் மதன், ப்ரோ படம் நான் இல்ல என்ன வந்து நல்லா கேட்கிறேன், இல்ல நீங்க சொல்லுங்க அத. இல்ல மதன், இல்லங்க படம் வந்து நல்லா இல்ல நீங்க சொல்லுங்கன்றேன். இப்ப இல்ல மதன், அவரு கேட்ட ரிப்போர்ட் அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன இல்ல பிரச்சனை? மதன், நான் என்ன சொல்றேன் மதனே, இப்போ படம் வந்து வந்துருது, வியாழக்கிழமை வருதா, 5ஆம் தேதி வருது இல்ல, 5ஆம் தேதி வருது. நீங்களும் பாலக்காடு வந்தோ, கூட உட்காந்து கண்டோ, வாழைப்பழ சிப்ஸ் சாப்பிட்டோ, என்ன
சாப்பிட்டோம், ட்ரோல் பண்ணோம். ப்ரோ உங்களுக்கு தான் வாழைப்பழம் பிடிக்கும். நீங்க வாழைப்பழம் நல்லா சாப்பிட்டாங்க கேரளால. நல்லா பெரிய பழமா இருக்கும். எனக்கு வாழைப்பழம் பிடிக்குது பிடிக்கல அதை விடுங்க. எப்பா டபுள் டென்ஷன் மீனிங் ஆகாதீங்க. காமெடியா? அதாவது என்னன்னா டென்ஷன் ஆகாம ஜாலி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாலியா ஒரு கலோக்கியில பேச கத்துக்குங்க. சரியா? கலாச்சாரம் இல்லங்க குடிச்சா அதுதாங்க நானும் சொல்றேன். இவன இல்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நான் வந்துட்டு என்ன சொல்றேன், போட்டு இந்த உங்களை ஸ்டவ் எதிர்த்தோ மேல உட்கார்ந்த உங்களுக்கு மாதிரியே பேச ஈக்குவலாவோ மாட்டேன், ஜாலியா பேசுறேன். பேசுறானா இல்ல ஜாலியா இது ஈக்குவலாவோ இது ஏதோ பேசுறான். ரிலீஸ் அவனை டேட் தெரியாத விரக்தியில பின்புட்டு பேசுற மாதிரி அனுப்பணும்னு இருக்கு. பாப்பீங்க. அதே திருப்பி உங்களை செஞ்சா நல்லா ஜாலியா பேசுங்க ப்ரோ. அதான் நல்லா ஜாலியா பேசுங்க ப்ரோ. இல்ல அது என்ன பிடிக்கும் அது ப்ரோ? அது இருக்கிறதா மதனே, அது இருக்கிறதா பா உங்களுக்கு தெரியுது புரியுது. ஏதோ இந்த மாவுருண்டை ஏதோ தின்னா நல்லா பேதி இதுல ஜீரணமாகுமா. சரி அதை விடுங்க. இப்போ என்ன மேட்டர்னா அதை விடுங்க. இப்போ என்ன மேட்டர்னா படம் வரப்போகுது, வியாழக்கிழமை வரப்போகுது. உங்களுக்கு காலையில் எப்படி இருந்தாலும் 4 மணியா 8 மணிக்கா தெரிஞ்சு போயிடும் என்ன மேட்டர்னு தெரிஞ்சு போயிடும். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு 10-20 பேர் ஒருத்தர் என்ன சொல்லுவான், படம் நல்லா இருக்குப்பா கேள்விப்பட்டப்பாங்குவான். ஒருத்தர் என்ன சொல்லுவான், ஏன்பா படம் சும்மா இருப்பா கேள்விப்பட்டப்பாங்குவான். ஏன்பா படம் ஓடாதுப்பா கேள்விப்பட்டாங்க வாங்குவான். சும்மா ஜாலியாக வேடிக்கை பாருங்க. தோத்துச்சுன்னா வழக்கம் போல தான். பாத்தியா விஜய் தோத்து விட்டார் அப்படின்ட்டு வந்து வெற்றி கொடி கட்டுங்க, போய் எங்காவது சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே ஏறி வெற்றி கொடி கட்டுங்க. வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான் தலைவா. என்ன தலைவா ஜாலியா இருக்கு தலைவா. இப்போ ஒரு சினிமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் பிளாக் பஸ்டர் ஆகுது, இல்ல ஃபிளாப் ஆகுது, இல்ல பிரேக் ஈவன் பண்ணுது. இதுல என்ன சமூகத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு படம் அவ்வளவுதான். வருது, ஓடுது, ஓடல. இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் நடக்கும். தட்ஸ் ஆல். இது என்ன அவ்வளவு சீரியஸா இது என்ன உலக போறாது அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க இல்ல. நானும் அதுதாங்க சொல்றேன். படத்தை பத்தி நெகட்டிவ் எதுவுமே பேசல ஸ்பேஸ்ல. நீங்க தான் வந்தீங்க கத்துனீங்களே. இல்ல மதன் இல்ல இப்போ பாசிட்டிவா நான் இருங்களேன் பிரசாந்த் ப்ரோ. பாசிட்டிவா கேட்ட விஷயத்த போடுறதுல உங்களுக்கு என்ன இதனால என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? உலகம் இடிஞ்சு விழுந்துருச்சு. படத்தோட நெகட்டிவ் பேச சொல்றீங்க. ஆனா நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா முதல் நாள் வந்து எவனா நெகட்டிவ் பேசினா இவர்களால் தான் தமிழ் சினிமா அழிகிறதுன்னு பேசுவீங்க. அப்புறம் என்னதான் பேசுறது? நீங்க எல்லாம் தான் போடுவீங்க, கட்டம் கட்டி போடுவீங்க. இந்த குண்டனால் தான், இந்த மசால் வடை குண்டனால் தான் தமிழ் சினிமா அழிகிறது, பிஸ்மியால் தமிழ் சினிமா அழிகிறது, இவர்களை ஒழித்து கட்டாவிட்டால் தமிழ் சினிமா பெருகாதுன்னு அன்னைக்கு உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் எழுதிட்டு இருப்பானுங்க, போட்டு கட்டக்கடன் கடைவானுங்க. அப்போ ஒரு படத்தை பத்தி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாசிட்டிவாகவும் பேசக்கூடாது, நெகட்டிவா பேசணும். அது இப்போதைக்கு ரூல்ஸ், இப்போதைக்கு கரண்ட் ரூல்ஸ் படி என்னன்னா இந்த 4 நாள் பூரா பேர் நெகட்டிவா பேசணும். ஏன்னா அது மதன்ஜி சொல்லிட்டாரு. பூரா பேர் வர்றோம் போறோம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாசம் எல்லாம் உட்காந்து ஏதாவது கிசு பேசணும், கோட் ஃபிளாப் ஆகுன்னு பேசணும், இப்படிலாம் பேசணும். பேசினா சூப்பர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உடைய நாங்கள்லாம் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்களாம் சும்மா ஒரு லோ ஹியூமன் பீயிங்ஸியா, நாங்கள் பெரிய கடவுள் கிடையாது. என்ன எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆறாவோ அப்படியே பக்கத்தில் 10 அடிக்கு வந்தாவே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. சும்மா சாதாரண மனிதர்கள். நாங்கள் பாலக்காடு போய் சிப்ஸு உண்டு, கூட்டத்துடன் ஜாலியாக உட்காந்து கோட்டு கண்டு கிளாப்ஸ் அடிச்சோ, ஜாலியாக பார்த்து திரும்பி வந்து ஃபயர் விட்டோ தீபாவளி கொண்டாடியோ. இதுல என்ன பிரச்சனைங்கிறேன் நான். நம்ம பசங்க கூட ரொம்ப நாள் ஆச்சு தலைவாக்கு போனது, நம்ம தேவி துர்காவுக்கு வந்து தலைவாக்கு போனது. தேவி துர்கா போறீங்களா? இல்ல அங்க போல, அது பக்கத்துல ஒரு தியேட்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். ஓகே நம்ம பசங்க அங்கதான் சொன்னானுங்க. போயிட்டு ஜாலியா பசங்களோட உட்காந்து ஃபன் பண்ணிட்டு அன்னைக்கு போயிட்டு நீட்டா வந்து என்னன்னா அதுக்கு முந்தின லைவ் ஆடியன்ஸ் ரிவ்யூ இல்ல, நான் லைவ் ஐசோ ஸ்பீடு தான் போட்டு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பசங்க கூட வந்து நான் ஃபேன்ஸ் இதெல்லாம் லைவ் ஆடிக்கலான்னு இருக்கேன். போட்டு எல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு பையனை பேசிட்டு இருக்கிறேன். ஐசோ ஸ்பீடு தான், சட்டை இல்லாம டவுசர் மட்டும் போட்டு அப்படின்ட்டு போயிடணும். அங்க போயிட்டு ரவுஸா போய் ஜாலியா உட்காந்து பசங்க கூட பேசுவோம். என்னங்க பாசிட்டிவிட்டி தாயா, படம் எந்த படமா இருந்தா என்னையா ஜாலியா போய் பேசுவையா. பேசிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பசங்க கூட திருப்பியும் ஏதாவது ரூம் புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பசங்களை ஒரு 20 பேர் ஜாலியா உட்காந்து படத்தை அதுக்கப்புறம் ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். சும்மா கோட்னு இல்லை, நிறைய விஜய் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. எப்படி எவ்வளோ நாள் விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க, ஒரு கேரளாவில் விஜய் ஃபேனாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதோட ஆஸ்தட்டிக்ஸ் என்ன, ஏன்னா நமக்கு புரியாது அது. ஏன்னா அங்கே வந்து மலையாளம் ஸ்டார்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதை தாண்டி விஜய் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா கார்த்தி ப்ரோக்கு தெரியும் ப்ரோ, அங்கேயே போய் பார்த்துருக்காரு. இது இல்ல ஹரிஷ், நான் இது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. நான் தலைவா அங்கதானே பார்த்தேன் விஜய் ஹரிஷ், இங்க போடல அங்கதானே போய் பார்த்தேன் ஃபேன்ஸ் கூட. ஐயா அவனுக்கு செம்மையா செலிப்ரேட் பண்ணுவோம். கேரளா ஃபேன்ஸ் வேற அடிப்பொலி பசங்க. நீங்களா அந்த டைம் சரியான சப்போர்ட்.
இல்ல ஏன்னா எனக்கு உண்மையா சொல்றேன், ஆச்சரியப்பட்டிருக்கும். இப்ப செம்ம பசங்க. அதாவது நான் வந்து விஜய் சார் படம்னு சொல்ல, ஜென்ரலாவே செம்மையா எல்லா படத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம ஜாலியா கமர்ஷியல் படங்களை செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க மலையாளம் ஆடியன்ஸ். ஜாலியா இருக்குங்க. படம் பார்த்தாலே விசில் சும்மா பறக்க. அவன் அப்படி நம்ம கிட்ட ஐயோ எத்தனை மணிக்கா படம் அப்படின்னா 4 மணிக்கு அப்படின்னா எத்தனை மணிக்கு தேட்டர் போகணும் அப்படின்னா சரி ஓகே கூட்டமா இருக்கு 2 மணி இல்லை 1 மணிக்கு போயிடணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா சீட்லாம் இது கிடையாதா, நம்பருக்கு மாதிரிலாம் கிடையாதா, அவன் பார்த்து உட்காந்துக்கணுமா, திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி. அதனால ப்ரோ நாங்க 1 மணிக்கு போயிடுறோம், நீங்க பின்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. டே எனக்கு என்னன்னா பாலக்காடு எனக்கு தெரியுமாடா, நானும் கூட்டத்துல என்ன எங்கேயாவது நெரிசல்ல விட்டு போயிடாதீங்கடா. கண்டோன்ட்டு போய் மழைகளை பெஞ்சு ஆத்தோட ஆறா ரிவ்யூ பண்றேன்னு போய் உசுர விட்டுறக்கூடாதுல்ல. அதனால நான் அதான் சொன்னேன், நான் வந்துடுறேன், வந்து கார்ல பட்டு தூங்கிடுறேன், அப்புறம் கூப்பிடுங்கயா வர்றேன், இல்லாட்டி ஏதாவது ஃபேன்ஸ் அசோசியேஷன் சேர்த்து சீட்டை பிடிப்போம் அப்படின்னு இருக்கிறேன் நான். லைவ் போடுங்க ப்ரோ, படம் போறதுக்கு முன்னாடி டிராவல், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு எல்லாம் 100% ஃபேன்ஸ் இன்டராக்ஷன். நான் இப்பவே நாளைக்கு காலையில வந்து அங்க ஒரு வீடியோ நேத்து 12 மணி நேரம் ரிவ்யூ போடுறேன்னு சொல்லிட்டு 4.5 மணி நேரம் போட்டேன். ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஃபீல் 4.5 மணி நேரம் போட்டேன் கார்த்தி. 4.5 மணி நேரம் போட்டு நெய் சோறுலாம் நேத்து போட்டதே அதுக்கான டெஸ்டிங் தான். அண்ணன் வந்து 4 வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹரி சொன்னாரு இல்லையா அடடா என்னமா வருத்தப்பட்டிருப்பீங்க, எல்லாம் பின்னாடி உட்காந்து குசல பேசிருப்பானுங்க, குண்டம்பாரு லைவ்ல உட்காந்து சோறு தின்ட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அத என்ன ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவனு என்ன பேசுவானு நமக்கு தெரியாதா கார்த்தி, ஹரிசு கும்பலா உட்காந்து குண்டம்பாரு திமிர் எடுத்து போய் உட்காந்து நெய்சோறு தின்னுட்டு ஜாலி பண்ணி லைவ்ல இருக்கான்ட்டு. ஆக்சுவலா அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், லைவ் எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை அப்படியே ஒர்க் ஐ திங்க் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஐ திங்க் அது எனக்கு தெரிஞ்சு லைவ் வந்து இதுலேயே போடலாம், மொபைலில் ஐஃபோன்லேயே நீட்டாக உங்களுக்கு இதாகும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஐஃபோன் வந்து கேமரா கனெக்ட் பண்ணி லைட்லாம் செட் பண்ணி ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ண முடியுமா. லைவ் போட்டீங்க, அவ்வளோ பேர் பதறிட்டாங்க தெரியுமா எனக்கு. இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு பாருங்க ப்ரோ, அவருக்கு என்ன சிந்தல ப்ரோ, அமைதியா உட்கார்ந்து இருக்காரு வீடியோல, எனக்கு ஒரு மாதிரி அவருக்கு தான் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஏங்க இந்த மாதிரி கேளுங்க ப்ரோ, என்ன கேளுங்க ப்ரோ, அவர் வேணாம் வர சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, லைவ் ஊத்திச்சா அப்படிதான் பேசுறானுங்க. அப்படிலாம் பேசல உங்க மேல எவ்வளவு அக்கறையில வந்து 12 மணி நேரம் ஏங்க இந்த மாதிரி இல்ல வந்து அவரு தேவையில்லாம பண்றாரு, அதெல்லாம் வேணா கட் பண்ண சொல்லுங்க, இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இல்லையா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னன்னா யோசையா சும்மா சரி ஒரு ஆன் பண்ணி பாட்டு எவ்வளவுதான் போகுது, நான் என்ன 12 மணி நேரம் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். எங்கேயோ ஒன்று அந்த இது கட் ஆயிடுச்சு. பசங்க வேற கூட இல்லை, பசங்க இருந்தானுங்கன்னா கண்டினியூ பண்ண சொல்லியிருப்பேன். அது ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு உள்ள சக்தி இல்லை. அன்னைக்கு என்ன பிரச்சனைனா முந்தா நேற்று சரியா தூங்கல, அப்புறம் உட்காந்து இந்த வீட்டு இந்த கட்டட பஞ்சாயத்து அதெல்லாம் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்து அப்படியே லைவை போட்டு விட்டேன். எனர்ஜியே உள்ள இல்லை. எனர்ஜி இன்னைக்கு இருக்கிற எனர்ஜி இருந்ததுன்னா உட்காந்துருப்போம் 12 மணி நேரம். குண்டியில வேற பார்த்தீங்கன்னா அந்த டெயில் போன் வேற அது வேற உடஞ்சு கிடக்குது உள்ள, அது பட்டக்ஸ்குள்ள மாட்டிட்டு இருக்கு, அது வேற வலி தாங்க முடியல. இப்படியோ 12 மணி நேரம் ஒன்று கமிட் பண்ணிட்டா முடிச்சிடலான்னு பார்த்தா. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கார்த்தி, உன்ன மாதிரி பயங்கரமாக பொறுமையை சோதிக்குது. இந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய இது கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை நேற்றுலேருந்து ஆக்சுவலாக நேற்றுலேருந்து ஒரு கான்செப்ட் கிடச்சிருச்சு கையில். என்ன மேட்டர்னா கால் வித் பிரசாந்த், இதான் கால் பாய் பிரசாந்த் இல்ல, கால் வித் பிரசாந்த். நீங்க டைம் பாஸ்ல இருந்துகிட்டே அதை லைவ் போடலாம்ல. இல்ல அது ஃபீட்பேக் பயங்கரமா அது ஏதோ அடிக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஃபீட்பேக் பயங்கரமா அடிக்குது. என்ன மேட்டர்னா பெப்சி உமாவா மாறலான்னு இருக்கேன். போட்டுட்டு நம்பர் இந்த தொலைபேசியில் நீங்கள் கூப்பிடுங்கள், உங்களுக்கு தேவையான பாடல்கள் போடப்படும் மாதிரி கூப்பிட்டுட்டு அவன் பிரச்சனையை பேசுறது, இதுதான் வேலை. இது எப்படி இருந்தாலும் ட்ரோலு கூப்பிடுவானுங்க, நம்ம மதஞ்சி மாதிரி கூப்பிடுவாங்க, எல்லாம் கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. பட் ஒரு 2 மணி நேரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சோசியல் தினை சேனலில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஐ திங்க் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் கூப்பிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அது பயங்கரமாக நல்ல ஐ திங்க் அது ஒரு மாதிரி செமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பாட்காஸ்ட்டு இன்னும் லைவில் நிறையா பண்ணலான்ட்டு இருக்கேன். லைவ் எல்லாம் சும்மா லைவ் கொஞ்சம் சோறு திங்கணும், சும்மா அந்த கேம் விளையாடுறது, லைவ்ல கேம் விளையாடுறது, இதெல்லாம் விளையாடலான்ட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ நான் இன்னும் புதுசாக 20 வயசு பிறந்த மாதிரி இருக்குது. நமக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஏதோ ஊசி குத்திட்டானுங்களா இல்லை கொண்டு போய் ஏதோ தலைக்கிளை மாற்றி விட்டு வந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்கிறேன் நான். அது கண் வச்சிடாதீங்கடா, ஒரு 2-3 நாளாக தாண்டா நிம்மதியாக இருக்கிறேன், ஒரு வாரமாவது போட்டுண்டா.
அடுத்த அடுத்த வாரம் திட்டிங்கடா, ஒரு 5ஆம் தேதிக்கு மேல கூட திட்டிங்கடா. ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி சென்னையிலே பார்க்க போறதா சொல்லியிருந்தீங்க. இப்ப டக்குன்னு பிளான் மாத்திட்டீங்க. நண்பா யோசிச்சேன் நண்பா, 9 மணிக்கு இருக்கு. அதுபோல் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. அவினாசி தானே வீடு, வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் படம் முடிச்சுட்டு போக வேண்டிய வேலை இருக்கு. அதான் யோசிச்சேன். சரி பொட்டியை கட்டிட்டு செவ்வாய்க்கிழமை போனோம்னா வீட்டில் போய் நல்லா ஒரு நல்லா சாப்பிட்டு, அப்புறம் புதன்கிழமை மத்தியானமாக கிளம்புனோம்னா சாயங்காலம் ரூமுக்கு போயிடலாம். அங்கே பாலக்காடு போயிட்டு அங்கே உட்காந்து நம்ம பசங்க கூட, நம்ம மல்லு பாய்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு காலைல போய் பார்த்துட்டு அப்படியே அந்த ரூம்லேயே வச்சு ரிவ்யூ பண்ணி முடிச்சு பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு பார்க்குறேன் நான். எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன் நான். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் ஆகும் நான். ஏன்னா வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. ஜூன் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போகவே இல்லை. அதனால் அம்மா வேறு கேட்டுக்கிட்டே இருக்குது, வாடா வாடா பார்க்கவே இல்லைடா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணுறப்போ சும்மா ஒரு ஃபன் பண்ணி பார்ப்போம். என்னங்க ஒன்றும் இல்லை, ஒரே ஃபார்முலா, ஏதாவது புதுசாக பண்ணுவோம், ஏதோ பண்ணுவோம். என்ன நடந்துரும், ஏதாவது நடக்கட்டும், பார்ப்போம் என்னதான் நடக்குது. நம்ம பையன் சொன்னான், ப்ரோ நீங்கள் செலிபிரிட்டி எல்லாம் க்ரௌட் பண்ணிடுவாங்கன்னு. இல்லை ப்ரோ அந்த அளவுக்குலாம் செலிபிரிட்டியில் கவலைப்படாதீங்க, அப்பெல்லாம் எவனும் வர மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, பாதி பேருக்கு என்ன யாருன்னு தெரியாது, டோன்ட் வரி. நைஸியாக ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். நான் பார்த்தேன், சரி நீங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண வேணான்னு பார்த்தேன். அப்புறம் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சரி ஒரு ஸ்கூப்பாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஐஸ்கிரீம் இல்லை, இது இந்த ஃப்ராசன் பாட்டில், அதில் ஒரு டப்பா ஒன்று ஆர்டர் பண்ணேன். சின்னதாக. இப்போ ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் எப்படி ப்ரோ? படம் ஓடும் போதே இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணுவீங்க? ஆமாம்மா, ஓடும் போதே ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இன்ட்ராக்ஷன் தான். அட ஏங்க படம் இது ட்ரை பண்ணுங்கண்ணா. சும்மா ஏதாவது தியேட்டர் மாதிரி புக் பண்ணிட்டு ப்ரீ ரிலீஸ் வித் ஃபேன்ஸ் டிஸ்கஷன் மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு. இல்லை நண்பா, அது நிச்சயமா நடக்கு வெங்கிட்டு. அதான் வெங்கிட்டு, நம்ம இப்போ பாலக்காடில் ரூம் ஒன்று புக் பண்ணுது. பையனை சொல்லியிருக்கேன், இன்டர்நெட் நல்லா இருக்க மாதிரி பண்ணியா அப்படின்ட்டு. நம்ம பையன் ஒருத்தன் கிடச்சிருக்கான், பண்ணியிருக்கான், பண்ணுறேன்ட்டான். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு முந்தின நாள் நைட்டு உட்காந்து ஜாலியாக லைவ் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். போட்டு மைக் ஒன்று பிடிச்சி ஜாலியாக சும்மா கதையாக அடிக்க வேண்டியதான். பார்த்துருவோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். பண்ணிவிட்டு அப்புறம் லைவாக தேட்டரில் போய் முடியும் இன்ட்ராக்ஷனு பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பண்ணி பார்ப்போம். இப்படி தான் ஆரம்பிச்சேன். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொன்னானுங்க, இன்ஸ்டாகிராமில் அடடடா இந்த 100K வச்சுருந்தா ஒரு மாதிரி நடக்கிறானுங்க, 500-500K வச்சுருந்தா ஒரு மாதிரி நடக்கிறானுங்க, 1 மில்லியன் வச்சுருந்தா ஒரு மாதிரி நடக்கிறானுங்க, ஷோல்டர் தூக்கிட்டா 1 மில்லியன்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஷோல்டர் வந்து இறக்குறதே இல்லை, தூக்கிட்டு தான் நடக்கிறானுங்க. 2-3 செலிபிரிட்டி பார்த்தேன், நானும் பார்த்தேன். என்னடா அவ்வளோ பெரிய கம்பசூத்திரம் அது அப்படின்ட்டு ஒரு மாதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதில் வந்துருச்சு ஒரு 85,000 சப்ஸ்கிரைபர் வந்துடுது. அது ஒரு 1 மில்லியன் ஆக்கணும் இந்த வருஷம் பிறந்த நாளுக்குள்ளே, ஏப்ரல் 28க்குள்ளே. 1 மில்லியன் ஆகுமான்னு தெரியல, ஒரு 500Kவாவது பண்ணணும். அது பண்ணணும். ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலில் ஒரு 500K பண்ணணும். அது எந்த சேனல் தெரியல, இந்த சோஷியல் தனி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும், இந்த வருஷம் பண்ணலாம். போர் அடிக்குதுங்க, அடுத்த லெவல் போவோம். பணமெல்லாம் சம்பாரித்து கொண்டு காண்டேற்றுவோம், நிறைய சம்பாரித்து ஏதாவது பெரிய கார் கீர் வாங்கி காண்டேற்றுவோம். டென்ஷன் ஆகணும், அது கூட பேசுகிறப்போ டென்ஷன் ஆகணும். ஐயோ இந்த குண்டை திமுறில் பேசுகிறானே அப்படின்னு ஒரு 4 பேராவது டென்ஷன் ஆகணும். அப்புறம் அது கூட இல்லைன்னா இன்னும் வாழ்க்கை. நம்மளை பற்றி ஒரு நம்ம இல்லாதப்போ ஒரு 20 பேராவது டென்ஷன் ஆகலைன்னா அப்போ என்னத்துக்கு தான் நம்ம வாழ்கிறோம்? இன்னைக்கு இப்போ எனக்கு தெரியும் கரண்ட்டாக, நம்ம இல்லாதப்போ 100% 20 பேர் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கானுன்னு எனக்கு தெரியும். அது ஒரு நிம்மதியாக நான் தூங்குறேன். ஸோ அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது பண்ணால் தான் நமக்கு ஒரு நிம்மதியாக தூக்கம் வரும். அவன் டென்ஷனில் தான் நம்ம எனர்ஜியை அதை பண்ணிடணும். ஏன்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதில்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அவங்ககிட்ட போய் நான் ப்ரூவ் பண்ணேன் செஞ்சு காட்டிடணும், அவ்வளோதான். இங்கே என்ன இவனுங்களுக்கு என்ன யோக்கியனாக இருக்கிறதெல்லாம் இங்கே யார் கேள்விப்படுறான், யார் மதிக்கிறா? அதை பற்றியெல்லாம் நல்லவனுக்கு எங்கே மரியாதை? பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மரியாதை, அவ்வளோதான். பணம் பதவி இது 2 இருந்ததுன்னா போய் காலை கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. சாமி விட்டுறாதன்னு கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. இப்போ அது 2ல் ஏதோ ஒன்று பிடிச்சிருவானுங்கிறேன் நான், அவ்வளோதான். அதுதான் பேஸ்ட்டு. பணங்கிறது இங்கே டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் கரன்சிங்கிறது இந்த ஃபாலோவர்ஸ். ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீண்டாமை, ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 500K சப்ஸ்கிரைபர் இருக்கிறவன் 500K சப்ஸ்கிரைபர் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். பெரிய ஆள்லாம் சேர்த்துக்க மாட்டானுங்க. இந்த 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இவனுங்களாம் இருக்கானுங்களா, இவனுங்களாம் ஒரு கேங்கு, அவங்களுக்குள்ளேயே தான் பேசிக்குவானுங்க. இப்போ இந்த யூடியூபர் கிரியேட்டர்ஸ் மீட்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அந்த யூடியூப் வெண்ணெய் வந்து டெல்லியில் வச்சுருக்குது.
இப்போ நான் நிறைய பேர் எத்தனையோ பேர் வந்து 15 வருஷம் 10 வருஷத்துல யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எவன்னா 3 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவன் கூப்பிட்றான். ஏட்டா அப்போ அது கம்மியாக இருக்கிறவனா கிரியேட்டரே கிடையாதா? ஒரு ஸ்மால் கிரியேட்டர்ஸ் மீட் ஒரு 20K சப்ஸ்கிரைபர் வச்சு ஒருத்தன் செம்ம கண்டென்ட் ஒன்று சொசைட்டிக்கு உண்மையாலுமே தேவையான ஒன்று போட்டுருப்பான். அப்போ அவன்லாம் கிரியேட்டர் கிடையாதா? அப்போ ஃபேமஸாக இருக்கிறவன் மட்டும்தான் உனக்கு கிரியேட்டரா? உனக்கு எவன் ரெவன்யூ பண்ணுறானோ அவன் மட்டும்தான் கிரியேட்டரா? ஸோ இதெல்லாம் பெரிய கேள்விங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஃபாரமே இல்லை பாவம். சின்ன கிரியேட்டர்ஸ் 20K 30K இருந்தால் அவனை ஏதோ பெரிய புழு மாதிரி பார்க்குறானு இவனுங்க. அதெல்லாம் கிடையாது. 5000 பேர் தலை சூப்பர் தான். ஸோ அந்த நவீன தீண்டாமை வந்து இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் தீண்டாமை. உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? ஓ 200K தானா? ஓகே 500K இருக்கு. என்ன இது வைப்பானுங்க பார்த்தீங்கன்னா நம்ம படங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் மீட் வைப்பாங்க. அது ஒரு அமௌண்ட்டு பேக்கேஜ் ஒன்று பேசி கூப்பிட்டு வருவோம். அதில் வந்து சொல்கிற தூக்குவானுங்க பாருங்க ஒரு 2-3 மணி நேரம் செம்ம ரவுஸாக இருக்கும். எல்லாம் எதை நோக்கி ஓடுறோம்னே தெரில. அது எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோங்கிறோம். சத்தியமாக தெரில. 39 வயசு ஆயிடுச்சு. போதுமப்பா எனக்கு கொஞ்சம் சம்பாரிச்சு போகலாம். அவனாசியில் போய் ஜாலியாக நான் ஒரு இது வாங்கலான் இருக்கேன். என்னது சைபீரியன் ஹஸ்கி. அது இங்கே அடாப்ட் ஆகிடுச்சான். வெயிலில் அடித்தா ஒன்றும் ஆகாதான். அதை கேட்டேன். நானே கலாச்சிட்டு இருந்தேன் 2-3 பேர்த்த. ஏன்டா அதை வச்சு கொள்றீங்க அப்படின்ட்டு. வெயில் வந்தால் ஒன்றும் பண்ணுறது இல்லையா. அதை வாங்கி அது இப்ப ரீசெண்டா அது பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்தியால. அப்படியா? அது வாட்டி சுத்திட்டு இப்ப ரீசெண்டா ஒரு சில பிரீட்லாம் வந்து இந்தியால பேன் பண்ணதா இல்ல சொன்னாங்க. சைபீரியன் ஹஸ்கி பேன் பண்ணல ப்ரோ. இந்த ராட் வீலர் இதெல்லாம் தான் பேன் பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது ஒரு லிஸ்ட் போட்டிருந்தேன் ஒரு சேனல்ல கூட அதை பத்தி டிஸ்கஸ் இவனுங்க பண்ணிட்டு. நீங்க வேற ப்ரோ. ஈசிஆர்ல எல்லாமே வளர்க்குறானுங்க ப்ரோ. ஜூவே வச்சிருக்கானுங்க ப்ரோ பணக்காரனுங்க. ஈசிஆர் போனீங்கன்னா நேத்து அதே ஈசிஆர்ல தான் அதை பார்த்தேன். அந்த சைபீரியன் ஹஸ்கி. அப்படிங்களா? ஓகே ஓகே. அந்த நரி மாதிரி இருக்கு ப்ரோ சூப்பர். ஆமா நரியோட லீனியேஜ் தான் ப்ரோ அது. நரியிலேருந்து சைபீரியா அந்த சைபீரியன் நரிகளும் இதுல அந்த லீனியேஜ்லேருந்து வர்றது. கண்ணெல்லாம் ப்ளூவா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ பயங்கர அறிவா இருக்கும் ப்ரோ. பயங்கரமா உங்களுக்கு அறிவா உங்களை பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. பயங்கரமா உங்களோட பேசும் லிட்டரலா. அது எனக்கு அந்த நாய் பார்த்தாலே எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு சின்னது. சரி ஒன்று வளர்த்துவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. நம்ம நாட்டு நாய் அதில் வேற 2-3 பேர் கல்ல தூக்கி வீசிட்டு இருந்தானுங்க. கோ இண்டினானுங்க. இண்டினா என்னடா இண்டிபெண்ட் ஆல்பமானா? அது இண்டினா என்னன்னா இந்த நம்ம நாயா நாட்டு நாய் தான் இண்டி. அது பேர் தான் இங்கிலீஷில் இண்டியா. சரிடா நாட்டு நாய் ஒன்று வளர்த்தா போது விட்றா அப்படின்னு 2 நாய் வளர்த்துக்கலாம். ஒரு நாட்டு நாய் ஒரு இம்போர்ட் நாய் வளர்த்துவோம். பேசிகிட்டு இருக்கிறேன். ஒருத்தங்க கூட பேரம் பேசிகிட்டு இருக்கேன். குட்டி நல்ல குட்டியாக பேசிகிட்டு இருக்கேன். அது கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக வளர்த்து வீட்டில் ஃபன்னாக இருக்குங்க. ஹார்ட்டெல்லாம் இப்போல்லாம் ஊருக்கு போயிடுச்சு ப்ரோ. அவினாசியில் தான் ஹார்ட்டே இருக்குது. போய் அம்மா அப்பா கூட அப்படியே ஜாலியாக ஒரு 10-15 வருஷமாவது வாழ்க்கையை ஓட்டிடலான்னு தோணுது ப்ரோ. நான் கடைசியாக அம்மா அப்பாவோட ஒழுங்காக இருந்து 20 வருஷம் ஆச்சுங்க. ஸோ நிறைய தொலைச்சிட்டேன். இடையில 20 to 40 இயர்ஸ் கூடவே இல்லை. தனித்தனியாகவே இருந்தாச்சு வாழ்க்கையில். ஸோ அம்மா அப்பா கூட அவங்க கூட இருந்துட்டு அவங்க கூட லைஃப்பை சின்னதாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு ஏதாவது ஒரு ரெவன்யூ செட் பண்ணிட்டேன்னா போதும். இங்கே எதுக்கு இருக்கு நான் அங்கே ஓடி போயிடுவேன். நான் அதான் யோசிக்கிறேன். வந்தே பாரத் வந்து 200 கிலோமீட்டர் ஜி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸ்பீடு. கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டோம்னா இங்கே வந்துடலாம் காலையில் ஸ்வங்கின்னு. தினம் வந்துட்டு போயிடலாம். ஜி பார்த்து பண்ணாருன்னா பரவாயில்லையா இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு ஹரிஷ்? அங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பு கோட்டுக்கு? ப்ரோ இங்கெல்லாம் புக்கிங் பயங்கர ஃபுல்லு தான் போயிட்டு இருக்கு. இங்க கனடாவை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல யூஸ்வலா ஒரு ஃபேன் ஷோ போட்டுட்டு இன்னொன்னு ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா மேபி ஒரு 1/2 hour அந்த டைம்குள்ள ஃபுல் ஆயிடும். இந்த டைம் 2 minutes ஓபன் பண்ணோம்னா அவன் காசே அனுப்பிச்சிட்டானுங்க அக்கௌண்ட்டுக்கு டிக்கெட் டிரான்சாக்ஷன்ஸுக்கு. ஸோ அதுல வந்து டிக்கெட் போக மீதி கொடுக்க முடியாத பேர்கிட்ட ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பஸ் இருக்கு. ஸோ பயங்கரமா இங்க இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜெயிக்கிட்டு கோட்டு ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து சும்மா விஜய் அஜித் அதெல்லாம் கிடையாது. பெரிய படங்கள் ஜெயிச்சா மற்ற எல்லா படங்களும் சரி தேட்டர்களும் சரி செம்ம பாசிட்டிவாக சினிமாவில் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவிட்டி எல்லா பக்கமும் வரும். அதனால் எல்லா பெரியோடும் ஜெயிக்கணும். கோட்டு ஜெயிக்கணும், வேட்டையன் ஜெயிக்கணும், கங்குவா ஜெயிக்கணும், விடாமுயற்சி ஜெயிக்கணும், எல்லாம் ஜெயிக்கணும். உண்மையாக எல்லாம் ஜெயிச்சாதான் இந்த வருஷம் தமிழ் சினிமா கொஞ்சம் உருப்படும். ஆனால் நம்ம ரொம்ப பேடாக இருக்கிறோம். அந்த 2 வருஷமாக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். அதனால் பெரிய படங்கள்லாம் ஜெயிக்கிட்டோம். நல்ல ரிப்போர்ட் வருது, அதுவே உண்மையாகட்டும்.
நல்ல மனுஷன். வெங்கட் பிரபு அண்ணன் நல்ல மனுஷன், ஜென்ரலாகவே நல்ல மனுஷன், நல்ல மனசுள்ள ஒரு மனிதன். ஆன்லைன் ப்ரொமோஷன்லாம் ரீடிஃபைன் பண்ண ஒரு மனுஷன். இதில் எனக்கு இந்த கோட்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது இந்த அண்டர்பிளே பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அளவாக இருக்குது மார்க்கெட்டிங். போதும் போட்டு ஊன்னு ஏதோ ஒன்று பண்ணி தூக்கி உலக எதிர்பார்ப்புல உள்ளே போய் பஸ்ஸோவில் உட்காந்து ஆஹா. அதுதான் ப்ரோ சூப்பர் மேட்ரு. இப்போ ஆக்சுவலா நான் கடைசியா வந்து அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாம போய் பார்த்த படம் என் ரிமெம்பரன்ஸ் இருக்கிறது போக்கிரி தான். அப்பா அதுலதான் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாப் கொடுத்துருந்தாரு இல்லையா விஜய் என்ன? ஏதோ ஒரு படம் ஃபிளாப் வருது ஓடல. ஆமா ஆதி ஆதி ஓடல, கரெக்ட். அதுக்கப்புறம் போக்கிரி வந்து சும்மா போய் பார்த்தா அட்டி சும்மா தூள் கலப்பணும் அப்படி. ஸோ அது மாதிரி நாம் ரொம்ப எதிர்பார்ப்பு, அது பிரச்சனை. லியோக்கெல்லாம் அதுதான் பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக படம் டீசெண்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் நம்ம நினச்சதோட. என்ன பிரச்சனைனா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதில் போய் உட்காந்து அதுவும் அந்த டீகோடிங்ன்ற பேர்ல எல்லாரும் என்னைய சேர்த்து எல்லாருமே அந்த ஃபுல் ஸ்டோரியே ஓரளவுக்கு எல்லாம் பெட்ஷீட்டுக்குள்ள படுத்துட்டு, அதாவது விஜய் ஏலியன் மட்டும்தான் சொல்லல, எல்லாமே சொல்லிட்டானுங்க. என்ன இங்க வந்தார், இப்படி வந்தார், இந்த துப்பாக்கி குண்டு அங்கே துளைத்து இந்த எதிர்வினை இப்படி ஆற்றும் போதுன்னா எவனுக்கு தெரியும்? அடி அடி போடு 15 நிமிஷம் ஏதோ ஒன்று பொய்ய சொல்றான், அவனுக்கு கேட்டுட்டான். இவனுக்கு தலையில அது அந்த அர்ச்சனா மேம் சொன்னது வந்து சரியான மேட்ரு. அவங்க இந்த இன்டர்வியூல பரத்வாஜ் அவர்கிட்ட சொன்னாங்க. அது வந்து அந்த ஒரு டைரக்டர் சொல்றத நம்ம பார்க்காம நம்ம மைண்ட்ல இருக்கிறதோட போறதுனால தான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலுமே அவங்க உண்மைதான். இந்த லியோக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது. இல்லை, அது லியோ வந்து என்னன்னா ப்ரோ, 2 இமயங்கள். ஒன்று அவரு, ஏன்னா லோகேஷன் இன்னைக்கு மாடர்ன் டேல அவ்வளோ குயிக் டைம்ல அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. அதுவும் போக அனிருத் வேற. எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பீக்ல நிக்குது எல்லாமே. கொஞ்சம் இப்படின்னுச்சு, அதில் பார்த்தீங்கன்னா சலசலப்பாகி போச்சு. அதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அதை மவுண்ட் பண்ணுறது ஆனால் பெரிய விஷயம் உண்மையாலுமே. அது அப்பா லியோவில் நீ திரும்பி பார்த்தா நீங்கள் இதில் மட்டுமே 1 கோடி ரூபாயா திரும்ப புக் ஆச்சு அந்த ப்ராட்வேல. அவனுங்கெல்லாம் அப்படியே சும்மா தேட்டரே கதி கலங்கி நின்றுச்சு. அந்த புக்கிங்கெல்லாம் அந்த தேட்டர் அப்போ தான் திறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எனக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு அந்த பஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கபாலிக்கு அப்புறம் ஒரு மேஜிக் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயம். இன்னொன்று இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ராகுல் கிட்ட, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்ட வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்குது அப்படிங்கிறது செம்ம நல்ல விஷயம். ஏன்னா அவருக்கு, எனக்கு பர்சனலாக அவர் தெரியும், தியேட்டர் கரெக்டாக போடுவோம், அப்படி நல்லா போடுவோம், அப்படி நல்லா ஹோல்டிங் கரெக்டாக பண்ணுவார். ஸோ நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம் அப்படி. அது நல்ல விஷயம். நல்ல பெரிய கலெக்ஷன் வரணுங்க. வந்துடுவோம் அடிச்சு நின்று அடிச்சிடணுமா, நின்று அடிச்சா இங்கே எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்னன்னா ஜெல்லுசில் எங்காவது அவர் கூட தானே ப்ரோ விஜய் ஃபேன்ஸுக்கு துணிவு படத்தை பெருசா கிருசா அடிச்சிருச்சுன்னா குஜராத் மத்திய பிரதேஷ்ல இருந்து ஏதாவது ஜெல்லுசில் ஒரு லாரியில கீரியில பண்ணி கலக்கி ஐஸ்கிரீம் வந்துருச்சு போல் இருக்கு. ஆமா ஆமா, அதே இப்பதான் எனக்கு ஐஸ்கிரீம் வந்தோ ஞான் கண்டோ இவனு ஒண்ணு ஒரு 5 நாள் ஒரு மலையாளம் தான் இங்க. இப்போல இருந்தே பிராக்டிஸா? ஆமா ஆமா, அங்க போயிட்டு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க போய் சும்மா மூக்கிலேயே பேசணும், இருக்கணும் 5 நாள். அதான் சொல்றேன், கோட்டு கீட்ட 1000 கோடி பண்ணிடுச்சுன்னா இந்த கொரோனா வார்டு மாதிரி இங்க தனியா ஒரு வார்டு கீட்ட ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஓமந்தூரார் மருத்துவர் மனைக்கு பின்னாடி பெரிய வார்டுன்னு ஆரம்பிச்சு பெட்டு கிட்ட எல்லாம் போய் போட்டு வைக்கணும். மாசுபிரமணிய ஐயா கிட்ட சொல்லி, ஐயா இப்படி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, எதுக்கு வந்து நீங்க குளுக்கோஸ் எல்லாம் ரெடியா வச்சிருங்க, எல்லுசில் பாட்டிலா, எல்லுசிலோ ரோஸ் மில்கோ அவனுக்கு வித்தியாசம் தெரியாது, எதுக்கும் நிறைய கலக்கி வச்சிருங்க. வர்றதுக்கு முன்னாடி ஜெல்சிலா ரோஸ் மில்கா பால்டாயான்னு வர்றதுக்கு முன்னாடி ஏன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், விடுங்க. பால்டாயில வேற குடிக்கிற அது மாதிரி. ஏன் மதனுக்கு மட்டும் லைட் இருக்காரு? இல்லங்க அவர் இழுத்து பேசுறாருங்க, சம்மந்தம் நம்மளால இழுக்கிற மாதிரி தெரியுது. மதனே அதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகுது மதனே. என்ன மதனே, அவரு வேற குரூப்ப சொல்றாருங்க, நீங்க இல்லைங்க. எந்த குரூப்பையும் சொல்ல, டென்ஷன் ஆகணும் மதனே. நம்மளை அந்த பாண்டா டேய் அப்படின்ட்டு வந்து போனை வச்சுட்டு கதறணும் மதனே. அது ஒரு ஜாலி மதனே. நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த சாவு முறது பார்த்தா பயமா இருக்கு. இன்னைக்கு பின்ன சாவமா இதுன்னு சாதா சாவமா இருக்கு, ஸ்பெஷல் சாவம் இல்லையா அப்படின்ட்டு. நானும் சமஸ்கிருதத்துல சாவம் வாங்கியிருக்கேன், ஆனால் நாம் என்ன ஸ்பெஷலா வாங்கியிருக்கிறோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எதுக்கு நான் தான் ஜெலுசில் ஃபார்முலா எதுவும் எடுத்து வைக்கிறேன், கெமிக்கல் ஃபார்முலா எடுத்து வச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங் அரை வரையாக படிச்சிருக்கிறேன். எதுக்கு ஒரு 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 அண்டா இந்த மோர் மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். இந்த கலக்கி வச்சு வாயில கொஞ்சம் மூக்க பிடிச்சிக்கா, இந்த வா இங்க வா 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 2 வாய் ஊத்திக்க, வா 2 வாய் ஊத்திக்க அப்படின்ட்டு வந்து கலவை மெஷின் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அதை கலவை மிஷின்ல போட்டுருவோம். கலவை மிஷினை கொண்டு வந்து ஒரு ஃபனலை வச்சு இறக்கி போய் படு, குடிச்சிட்டு போய் படு. இதுல இந்த ஆர்த்தக்குடி ஜுர்ஜுரப்பான்ட்டு இவரு செந்தில் இருப்பாரு, இந்த பால் பைப்ல வரும், கை இப்படி நீட்டணுன்னு பைப்பு கனெக்ட் பண்ணிருப்போம் அப்படி கீழே. அப்ப செந்தில யாரோ ஒருத்தர் பாலை சூடா விட்டுருவானுங்க, கை சுட்டுருவேன். அந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அப்பப்போ ஒவ்வொரு சொம்பு வச்சு இந்த அந்த குடி குடிப்போ, அந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படின்னு தள்ளி விட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப வெயிட் பண்றேன் நான் வியாழக்கிழமை. ஏன்னா இந்த சண்டைகளை பார்க்கறதுக்கு நான் பாட்டுக்கு கையை கட்டிட்டு நின்று வேடிக்கை பார்க்க ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு சரி சண்டையா இருக்கும். அதை அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அவாவா இருக்கிறேன் நான், ரொம்ப ஆவலா இருக்கிறேன் நான். ஐயோ சரி வந்துருங்க மான்கொம்பு ஃபைட்டுக்கு. ஆமாம்மா வரேன். மான் கொம்பெல்லாம் நாம கரடி மேலே குபீர்னு விழுந்துட வேண்டியதா, பாண்டா தான் மேலே விழுந்து அப்படியே போட்டு நசுக்கி பிதிக்கிற வேண்டியதுதான். மான் கொம்புங்கிறது மான் பழைய உட்காந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொம்பை வச்சுட்டு சண்டை போடுறோம். நமக்கு அது இல்லை, போய் தேனை தின்னமா, சோறு தின்னமா, வந்தோமா, ஒரு கர்ஜனை பண்ணோமா, காலை தூக்கணுமா, பொலேர்னு ஒரு அரைஞ்சமா போனோமான்ட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம அதெல்லாம் அப்போ அவ்வளோவெல்லாம் நம்ம ஃபார்முலாலாம் யோசிக்க கூடாது ஹரிசே. வாழ்க்கையில் அப்படிலாம் யோசிக்க கூடாது. நான் மறையிலைன்னா காலை அரைஞ்சிரும், அது நடந்துடும் வச்சுக்கோ. அதனால எல்லாம் பண்ணுங்க. 2-3 பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா நீ போட்டு என்ன அறுக்கிற அப்படின்ட்டு. ஐயா அறுக்கலையா, நீங்கள் வந்து சாக்ரட்டிஸு ராஜராஜ சோழன் எப்படி பிறந்தாரு, அடுத்து வந்து கல்லணை வந்து எத்தனை கல்ல கட்டினாங்க, தண்ணீரோட ஃபார்முலா என்ன, சாகாவரம் பெறுறது எப்படி, இந்த மாதிரியான முக்கியமான டாபிக் எல்லாம் பேசிட்டு இதை முடிச்சுக்குங்க. நான் வர்றேன், பாய். இந்த கார்த்திகனா தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டாரு போலயே. எனக்கே தூக்கம் வந்துச்சுங்க தலைவா. தாலாட்டு பாடி விட்டாரு. சரி ஓகே, போய் தூங்குவோம் எல்லாரும். பாய்.